ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்த்தூவ முக்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும், காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில், வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய், நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி, சீர் பரவுவான் புலவர் நைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பான். சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன், பத்தி தருநாதன் பரநாதன், முக்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன், உண்மை தருநாதன் நம் குருநாதன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானகரன் கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும், எமையாளும் தருமை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் மருந்தீச்சரத்தில் தேவாசிரியன் திருக்காவணத்திலே மாதாந்திர தொடர் சொற்பொழிவாக நடந்து வரும் சிவபோகசார தொடரில் 34வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு விஷயமாய் அமைந்திருக்கிறது. சிவபோகசாரத்தின் சிறப்பாக ஞான தெளிவு ஏற்பட்டு ஞான படிநிலைகள் பலவற்றையும் கடந்து சிவானந்திலத்திலே திளைக்கக்கூடிய உயிரானது நிறைவாக சிவபோகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையிலே போய் கூடியிருக்கும் காலத்திலே அது அனுபவிக்கக்கூடிய சிறப்புகளை எப்படியெல்லாம் வாழ்ச்சி பெற்றது என்பதை அந்த உயிர் தன்னுடைய அனுபவத்திலே திளைத்த போதும் உத்தம ஆச்சாரியராக விளங்கிய குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த அனுபவம் வாய்க்கப் பெற்ற போது அதன் சிறப்பை அந்த படிநிலைக்கு வராதவர்களும் உணரும்படியாய் செய்ய வேண்டி அந்த அனுபவங்களை எல்லாம் அவ்வக்காலங்களிலே பாடல்களாக பாடினார். இந்த சிவபோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு சிறப்பே, அந்த சிறப்பிலே கூடியவர்கள் அதிலிருந்து கலைந்தவாறு ஏதோ ஸ்வப்னத்திலே இருந்தது போலே, ஒரு கனவுலகிலே இருந்தது போலே என்று கருதி என்னாச்சோன்னு சிந்தித்தால் அது செய்த சிறப்புகளை எல்லாம் மீண்டும் கொண்டு வருதல் என்பது கடினம். அவர்கள் என்ன செய்வார்கள்னா, அத்தனை இன்பத்தை காட்டி கொடுத்து மீண்டும் இந்த உலக சம்பந்தத்திலே விடுத்தானே எம்பெருமான் என்று கலங்கி இருப்பார்கள். உலக சம்பந்தத்தை பார்த்து வெறுத்து அந்த சம்பந்தத்திலிருந்து நீங்கியவர்கள்தான். ஆயினும் இன்னும் அவர்கள் உயிர் உடலோடு ஒட்டியிருக்கும் நிலையில் தான் இருக்கிறார்கள். உடலை துறந்து உயிரானது இன்னும் வெளிப்படலை. அந்த நிலையிலே அவர்கள் சிவத்தோடு கூடியிருத்தல் என்பது பெருமான் பெருங்கருணையினாலே அவர்களுக்கு வழங்கக்கூடிய சிறப்பான ஒரு தகுதி. அது திருவருள் விளக்கத்தாலே யாரோ சிலருக்கு வாய்க்கப் பெறுகிறது. மணிவாசக பெருமானை பெருமான் தன்னுடைய திருக்கண் பார்வையால் தீண்டி திருக்கைகளால் ஸ்பரிசித்து திருவடி தீட்சை வழங்கி பலகாலம் தன் அருகிலேயே அமர்த்தி பாடமெல்லாம் சொல்ல கேட்டு இவர் வேத வேதாந்தங்களின் சாரமாய் ஆகம ஞானத்தின் தெளிவாய் விளங்கக்கூடிய சிவபுராண முதலிய கிரந்தங்களை எல்லாம் பாடி பெருமானை துதித்து போத்தி திருவகவல், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி இதெல்லாம் வரிசையாக திருப்பெருந்துறையிலேயே எம்பெருமான் முன்பாகவே அவர் பெற்ற அனுபவத்தை எல்லாம் ஆங்காங்கே சொல்லுவதை பார்த்தால் இவர் பரிபூர்ண ஞான நிலை அடைந்திருந்து இன்னும் தொக்கி இருந்தது என்னன்னா சிவானந்த பேரு வழங்க வேண்டியதுதான், முத்தியை வழங்க வேண்டியதுதான். ஆனால் அந்த நிலையிலே தடுத்து நிறுத்தி மீண்டும் இந்த உலக சம்பந்தத்தை காட்டி கொடுத்து இங்கே இருந்து இன்னும் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்யும்படியாக பணித்தார். அதே போலத்தான் இங்கேயும் குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்கும் பரிபக்குவம் கூடிய நிலையிலேயே அவருக்கு சிவபோகம் என்ற அந்த உயர்ந்த சிவத்தோடு கலந்திருக்கும் உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் பேராக வழங்கி அருளினாலும் இன்னும் இந்த உடம்புங்கிற ஒரு தடை இருக்கு. இதை துறந்து உயிர் மேலேறி செல்ல வேண்டி இருந்தது.
அது முடியும் பரியந்தம் அவ்வக்காலங்களிலே வழங்கிய சிவபோகத்தை அவ்வப்போதே அந்தந்த நிலையில் நிறுத்தியவாறு அவர் இதெல்லாம் ஏதோ கனவிலே நடந்ததோன்னு நினைக்கும்படியாக, கனவு அவர்களுக்கு இல்லை, அந்த அனுபவம் சத்தியம். நாம் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். வேறொரு உலகத்திலே சஞ்சரித்தது போலே இருந்து திடீர்னு பிடித்து இழுத்து, கனவிலே நாம் ஏதோ பெரிய மகாராஜாவாக ஒரு 100 சேவகர்கள் என்ன பெரிய ரத கஜபதா இதெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் விசேஷமாக இருக்கக்கூடியதுன்னு ஒரு சொப்னம். அது வாய்க்கும் போது நம்மையும் மீறி அது கனவு தானேங்கிறது தெரியாமலேயே அந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிச்சு, திடீர்னு யாரும் அந்த நேரத்துக்கு வந்து தட்டி எழுப்பி கனவுலேன்னு 4 நிமிஷம் சந்தோஷமாக இருக்க முடியாதான்னு வருந்துருவோமே, மறுபடியும் இதுதானா நமக்குன்னு நினைக்கிறோமே, அதுபோலே சிவபோகிரமாகிற அந்த உயர்ந்த பேற்றை கொடுத்து அது அந்த நிலையில் நிறுத்தி மறுபடியும் பெருமான் இந்த உலகத்தன்மையிலே அவர் இன்னும் இருப்பதை புலப்படுத்தும் போது அவர்கள் மனம் அழுது தீர்ப்பார்கள். அந்த நிலையிலே கூட இவர் உத்தம ஆச்சாரியராக இருந்த பட்சத்தில் பெருமானை விட்டு பிரிந்திருந்த போது நம் பற்றிய எண்ணம் தோன்ற அந்த சிவபோகம் எப்பேற்பட்டது தெரியுமா, அப்போது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் எத்தகையது தெரியுமான்னு நமக்கு அதிலே ஒரு சில பகுதிகள் தெரியும் அளவிலே நமக்கும் புரியும்படியே சொல்லணுமே. சிவபோகம் உயர்ந்த அனுபவம், உயர்ந்த இன்ப அனுபவம். அதை அப்படியே எடுத்து சொல்லிட்டா இன்பத்தை அனுபவித்தாலன்றி சொல்ல கேட்டெல்லாம் அந்த இன்பத்தை நாம் ஒரு காலத்திலும் ருச்சிக்க முடியாது. இனிப்புக்கு ஒரு சுவை இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னென்ன வகையான இனிப்புக்கு இந்த சுவை 10-12 பண்டங்கள் பண்ணோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இனிப்பு சுவையே வேறு வேறு நிலைகளில் இருக்கும். அதை எடுத்து எத்தனை மொழியால் எவ்வளவு பெரிய வித்வானே எடுத்து பேசினாலும் பாடினாலும் அதை வாங்கி நாமே ஒரு வில்லை எடுத்து வாயிலிட்டு சுவைத்தாத்தான் அந்த சுவை தெரியும். ஆனால் அதை பற்றி மற்றவர்கள் சொல்ல கேட்டு ஒரு ஆர்வம் தலையெடுக்கும். எப்படியானா சிரமப்பட்டாவது அடுத்த பண்டிகைக்கு அதை பண்ணி நாமும் சுவைத்து பார்த்து விடணும்னு ஒரு ஆசை வரும். அந்தபடிக்கே இவரும் சிவபோகம்ங்கிற அந்த உயர்ந்த பேற்றை பற்றி அது என்னவெல்லாம் இன்பத்தை விளைவித்ததுங்கிறத பற்றி தெளிவாக இல்லை பாடல்களை பாடி கொடுத்து அதை வாசிக்கும் காலத்தே நமக்கும் ஓஹோ இப்படியெல்லாம் இருந்தால் இந்த உயர்ந்த இன்பப்பேறு வாய்க்கப்பெறும்னு தெரிந்து கொண்டு அதற்கான வழியையும் அவரே காட்டி கொடுத்த வழியில் அவரே நமக்கு செய்து வைத்த உபதேசத்தில் வழியே சென்று அந்த இன்பத்தை தூக்கலாம். இந்த எண்ணத்திற்காக வேண்டிதான், இந்த உயர்ந்த குணத்திற்காக வேண்டிதான் ஆச்சாரியர்களை, அத்தனை குணவான்களாக இருக்கக்கூடிய அவர்களை ஔதாரியத்திலேயும் உயர்ந்தவர்கள்னு சொல்கிறோம். ஔதாரியம்னா வள்ளல் தன்மை. என்ன வள்ளல் தன்மைன்னா ஞானதானம் செய்வார்கள். அதுக்கும் மேலே உத்தம நிலையிலே இவர் ஞானதானம் எல்லாம் பண்ணினது போராதுன்னு இதன் வழியே நின்றவர்கள் அடையக்கூடிய இன்பப் பேறு என்ன, அது எத்தனை சந்தோஷமாக இருக்குங்கிறதையும் காட்டி கொடுத்து விடுறார். அந்த சிறப்பு சிவபோகத்தினுடைய சாரமாய் சில பாடல்களை பாடி கொடுத்தது. அதனால்தான் இந்த கிரந்தத்தை இதை செய்யணும்னு உட்கார்ந்து கொண்டு சங்கல்பமாக அவர் செய்யலை. அவ்வக்காலங்களிலே வாய்த்த அனுபவங்களை அதிலிருந்து கலைந்தவாறே ஓஹோ இதெல்லாம் அனுபவித்தோமேன்னு ஒவ்வொன்றையும் ஒரு வெண்பாவாக பாடி கொடுத்து அதை வாசிக்கும் அடியார்கள் மனதிலே இப்படி ஒரு இன்பம் இருக்கா, இந்த நிலைக்கு போனோம்னா இது உண்டா, ஆச்சாரியரை கதியாக பற்றிவிட்டால் இத்தனை இன்பப்பேறு வாய்க்குமோ, இறைவனை காட்டிலும் எளிமையானவராக இறைவர் இருக்கிறாரேங்கிற எண்ணத்தை எல்லாம் விதைக்கும்படியாக செய்த நூல். அந்த நூலில்தான் முதன் முன்னம் ஆச்சாரியரை சில பாடல்களாலே ஸ்தோத்திரம் செய்தார். அதற்கு மேலே இவரே தமக்கு பரமன் என்பதை காட்டி கொடுத்தார். இந்த இடத்துல தான் பெருமான் செய்த பராக்கிரமங்களை எல்லாம் சிவபெருமான் செய்தாரான்னு எனக்கு தெரியல, நான் எங்கள் கமலை ஞானப்பிரகாசர் இதையெல்லாம் செய்திருக்கேன். அடியன் அதை தெளிவாக பார்த்து கொண்டேன். எப்படி நான்முகனுக்கும் திருமாலுக்கும் லிங்கோத்பவ மூர்த்தியாகி காட்சி கொடுத்து அடிமுடி அறிய முடியாதுங்கிறத பராக்கிரமமாக வெளிப்படுத்தினானோ பெருமான், அதே போல எங்கள் ஆச்சாரியரும் தன்னுடைய ஞானத்தினாலே பராக்கிரமசீலத்தை காட்டி கொடுத்தார், ஞான பராக்கிரமத்தை காட்டி கொடுத்தார். எங்கள் ஆச்சாரியர் கத்தி சண்டையெல்லாம் போடலை, அவர் போய் இங்கே யுத்தம் எல்லாம் பண்ணலை. நான் அறியாமையாகிற எதிரியை அழிக்கக்கூடிய ஞானம் என்னும் வாழ் உருவி அவர் நமக்காக வேண்டி அந்த சண்டையெல்லாம் பண்ணி அறியாமை எதிரியை தீர்த்து கொடுத்திருக்கார். அறியாமைங்கிற சத்ருவை இல்லாமல் செய்திருக்கிறார். அப்படி பராக்கிரமசீலராகிற தன்னுடைய ஆச்சாரியரே தமக்கு எல்லாம் வல்ல சிவபரம்பொருளாய் காட்சி தந்ததை பல பல பாடல்களால் பாடினார். மேற்கொண்டு ஆச்சாரியர் சொன்னவற்றையெல்லாம் சொன்னார். ஆச்சாரியர் சொன்னதை தாம் கேட்டவாறு சொன்னார். அது சில பாடல்களில் வரும். எல்லாம் முடித்து கொண்டு ஆச்சாரியர் இவருக்கு செய்து சிந்தித்திருக்கும்படியாக சொன்ன உபதேசங்கள் பல பல. இதையெல்லாம் செய்திரு, கேட்டதொன்று சொன்னதொன்று, இப்போ செய்யும்படியாக பணித்தது. எல்லா கரணங்களாலும் ஆச்சாரியர் எதை சொன்னாரோ அதை அப்படியே பின்பற்றுவது தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்த வழி. நானாக சிந்திக்கிறேன், எனக்கு இது சரியா படுது, இப்படியே பண்ணக்கூடாதுங்கிற கேள்விக்கு இங்கே இடமே கிடையாது.
ஏன்னா அப்படி வழியல்லாத வழியிலே போய் நாம் தவிக்கக்கூடாதுன்னு தான் அத்தனையும் அவர்கள் ஆராய்ந்து பார்த்து இது தெளிவாக இருக்குது, நம்ம யோக்கியதைக்கு இது சரியாக இருக்கும், இதை பண்ணினா நம்மாலே இது பண்ணக்கூடிய விஷயம்னு சொல்லி அந்த மார்க்கத்தை இட்டு காட்டி இருக்கிறார்கள். அதனால் இந்த காலத்திற்கு ஏற்றார் போலே மாற்றிக்கொள்ளுகிறேன். இதை சுவாமிகள் சொன்னது 500 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ காலம் மாறி போயிட்டுது. இது மற்ற உலகியல் விஷயங்களுக்கு எத்தனை காலமும் எப்படியும் மாறலாம். பரம்பொருள் சத்தியம், அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார், அங்கே எந்த மாற்றமும் இல்லை. அவர் வழங்கக்கூடிய முத்திகின்பமும் அதே படிநிலையில் தான் காலம் கடந்து இருக்கு. காலத்தினாலே கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமே இது கிடையாது. இப்போது காலத்திற்கேற்றார் போல இதை நான் மாற்றிக்கொள்கிறேன்னு சொன்னால் அது அவைதீகம். அவர்கள் சமயத்திற்கு சத்ருகள்னு சொல்லி அவர்கள்ட்ட இருந்து தள்ளிதான் இருக்கணுமே தவிர்த்து அவர்களோடு சேர்ந்து கொண்டு நானும் புதுமை படைக்கிறேன். புதுமைக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லைங்க. என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்குது, அதை அப்படியே கொள்ளுதல் தான் மரபு. காலத்திற்கேற்றார் போல திருத்தம் செய்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டா அந்த அதிகாரம் யாருக்கு கொடுக்க முடியும்? யாருக்கு நாம் கொடுக்க முடியும்? ஒரு ஞான சம்பந்தரை பெருமான் காட்டி கொடுத்தார், அவர் நமக்கு சில உபதேசங்களை செய்தார். அப்பரடிகளை காட்டி கொடுத்தார், அவர் சில உபதேசங்களை எல்லாம் செய்தார். இந்த வழியிலே வந்த ஆச்சாரியர்களை எம்பெருமான் காட்டி கொடுக்க அவர்கள் நிகழ்த்தி அற்புதங்களை எல்லாம் பார்த்தால் இது பரமனுடைய பெருங்கருணையினாலே பேரருள் ஆற்றல் பெற்றவர்கள் இன்னும் விளங்கி கொள்ளும்படியாக இருந்தது. இன்றைய காலத்திலே தலைமைங்கிற பண்புக்கு யார் யாரெல்லாம் வந்து சேர்ந்தபடியால் ஆளாளுக்கு ஒரு மாதிரியா செஞ்சா என்ன, இதையே இப்படித்தான் பாடணுமா, அதை அப்படி கொஞ்சம் மாற்றி பாடினா என்ன, இது ஜனரஞ்சகமாக இருக்கே. ஜனரஞ்சகம் முதலிய தலைப்புகளுக்கெல்லாம் சமய மேடையில் இடமே கிடையாது. ஆச்சாரியர்கள் முன்னவர்கள் எதை எப்படி சொன்னார்களோ கேட்டது அப்படியே சொல்லுவது தான் நமக்கு மரபு. அதிலிருந்து மாற்றமும் புதுமைக்குமான இடம் சமயம் கிடையாது. அந்த ஆராய்ச்சிகள்லாம் அவரவர்கள் அளவிலே செய்து கொள்ளலாம். இதை உபதேசம் பண்ணுறேன்னு வந்துட்டா எல்லாரும் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா அத்தனை பேர் அடையக்கூடிய கதிக்கும் இவர்கள் தான் பொறுப்பாவார்கள். அந்த கட்டம் பூராவும் நம்ம தலையில் வந்து விடியும். அதனாலே ஆச்சாரியர்கள் எளிமையாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடிய வழியை அப்படியே பின்தொடர்ந்து செல்வது தான் சிஷ்யர்களுக்கு லட்சணமாக இருக்கும். அந்த நிலையில் இதை செய்திருன்னு சொல்லி சில உபதேசங்களை ஞானப்பிரகாசர் சொன்னார். அவர் அனுகிரகம் பண்ணின அந்த உபதேசத்தை எல்லாம் அதன் வழியே நானும் செய்திருந்தேன்னு சொல்லி தொடங்குகிறார். 34வது பாடல். அநாதி சுகரூபி அரணடி கீழ் என்றும் அநாதி சுகரூபி ஆன்மா அநாதி இருந்த மலம் போக்கி இறை அருளினாலே இருந்தபடியே கண்டிரு. இப்படி இருன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இருந்தபடியே கண்டிரு. சில விஷயங்களை அப்படியே செய்து அதை பார்த்து இருன்னு என்ன பண்ணியிருக்கணும்னா இதை பார்த்து இரு போகிறோம், வேற ஒன்றும் நீ புதுசாலாம் செய்ய வேண்டாம். இருந்தபடியே கண்டிரு. எதை செய்ய சொல்கிறாருன்னா அநாதி சுகரூபி அரண் அடி கீழ். அநாதி சுகரூபிங்கிற அந்த பதம் மொத்தம் 3 இடத்துல இந்த பாடல்லே பயின்று வரும். 3 விஷயங்களுக்கு அநாதி சுகரூபி அப்படின்னு 2 லட்சணங்கள் தரார், 2 இலக்கணங்கள் தரார். அநாதி அப்படின்னு சொன்னால் ஆதிங்கிற ஒன்று இல்லை. ஆதின்னு சொன்னால் தொடக்கம், தொடக்கம் என்ற ஒன்று இல்லாத போது அநாதின்னு ஆகும். ஆதின்னா தொடக்கம் இல்லையா, ஆதி அந்தம்ங்கிறோமே, தொடக்கம் முடிவுக்கு ஆதி அந்தம். இப்போ அநாதின்னு சொல்லிட்டா அதுக்கு தொடக்கம் இல்லாததுன்னு பொருளாகும். இப்போது ஒரு விஷயத்துக்கு தொடக்கம்ங்கிற ஒன்று இல்லைன்னு சொன்னால் இயல்பாகவே முடிவும் இல்லை. என்று பிறந்ததுன்னு சொல்ல முடியாதுன்னா அப்போ அதுக்கு முடிவும் இல்லை. முடிவும் முதல் இல்லாதபடியால் முடிவும் இல்லை. இப்போ முதலும் முடிவும் இல்லைங்கிறத அநாதிங்கிற சொல்லால சொல்கிறார். இன்னொரு பதம் என்ன சேர்க்கிறார்? சுகரூபி. சுகம்னா இன்பம், ஆனந்தம், மகிழ்ச்சி. ரூபி அப்படின்னா வடிவம், உருவம், அதுதான் ரூபம். அப்போது ஆனந்த வடிவம், இன்பமே வடிவமாக இருத்தலைத்தான் சுகரூபின்னு சொல்கிறார். இப்போ 2 குணங்களாச்சா, ஒன்று தோற்றமும் முடிவும் இல்லாதது, மற்றொன்று இன்பமே வடிவமாக இருப்பது. இந்த 2 குணங்களை 3 பொருட்கள் பேரிலே ஏற்றுறார் சுவாமி. 3 பொருட்களுக்கு இந்த 2 குணங்களும் உண்டுங்கிறார். அனாதியான ஆனந்த ரூபம், இப்போ இப்படி சேர்த்துன்னு சொல்லலாம், முடிவற்ற ஆனந்த ரூபம். அந்த ஆனந்தத்திற்கு முடிவே கிடையாது. ஆனந்தத்துக்கு முடிவில்லைன்னு குணத்தை சொன்னோம்னா அப்போ அந்த பொருளுக்கும் இல்லை, அதுக்கும் முடிவில்லாதது. முடிவில்லாததாக எப்போதும் இன்பமே வடிவமாக இருப்பதாகன்னு சொல்லி 2 இடங்களுக்கு அதை சொல்கிறார். அநாதி சுகரூபி அரணடி கீழ் என்றும் அநாதி சுகரூபி ஆன்மா. இந்த 2 வஸ்துக்களுக்கு அநாதி சுகரூபிங்கிறார். 3வதாக அநாதிங்கிற பதம் மட்டும் பயின்று வருது. எங்கே? அநாதி இருந்த மலம். மலங்கள் அநாதின்னுட்டார். ஆனால் ஒரு வார்த்தை இங்கே சேர்க்கலை. என்ன? சுகரூபம்னு சொல்லலை. இன்ப வடிவமாக இருக்குமா மலம்னு கேட்டால் அது அச்சித்து பொருள், அதுக்கு இன்ப துன்பமெல்லாம் கிடையாது.
இன்ப துன்பமெல்லாம் அது கிடையாது, அச்சித்து பொருள். அப்போது இந்த 3 விஷயங்களை அனாதின்னு சொல்லியிருக்கார். எது? அரண் சிவபெருமான். பதி என்ற சொல்லால் அறியப்படுபவன் யாரோ அவர் அனாதி. 2வது ஆன்மா, உயிர் வர்க்கம் அனாதி. அதுக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. ஒன்று அது மலத்திலே மூழ்கி அப்படியே இருக்கும், இல்லை ஒரு உயிர் வடிவம் பெற்று ஒரு உடலை பெற்று நாமெல்லாம் இருக்கோமே இந்தபடிக்கு தெரியும் இல்லையா. இது ஏதோ பண்ணின திருவருள் விளக்கத்தினாலே முத்தி இன்பத்தை அடைந்து சிவபெருமான் திருவடிகள் இருக்கும். இந்த 3ல் எங்கேயான ஒரு இடத்திலே உயிரானது இருக்கும். அப்போ அது அனாதி ஆகிவிட்டது. அதுக்கு கால தத்துவம் கிடையாது. ஏன்னா சம்ஹார காலத்திலையும் எம்பெருமான் என்ன பண்ணுறார், அத்தனை உயிர்களையும் தன் பேரிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். அவ்வளவுதான். எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் எல்லா புவனங்களையும் தன்பால் ஈர்த்து தன் திருமேனியிலே அப்படியே அத்தனை பேரையும் முழுக்கிக் கொள்ளுகிறார். அதைத்தான் எம்பெருமான் திருமேனி முழுக்க திருநீர் பூசியதை காண்பிக்கிறது. திருநீர் அப்படி எடுத்து ஒரு பிள்ளை இப்படி எடுத்து கைப்படியாக எடுத்து பார்த்தோம்னா அதில் எத்தனை பொட்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுபோலத்தான் உயிர்களும், அதுபோலத்தான் உயிர் வர்க்கமும். அதனால்தான் பெருமான் பத்மத்தை திருமேனி முழுக்க பூசிக்கொள்ளுகிறார். அது முழுக்க பூசிக்கொண்டார்னா சகல புவனங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சம்ஹார காலத்தில் தன் மேலேயே விழுந்ததாக கணக்கு, அப்படியே சேர்த்து கொள்ளுகிறார். இந்த நிலையில் அனாதித்தன்மை உயிர்களுக்கு உண்டு. இறைவனுக்கு அனாதித்தன்மையை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை, நிச்சயமாக நம்புகிறோம். அதை பெருமான் அனாதி தான். ஒரு ஒன்று சிருஷ்டி காலத்திலே வேற யாரோ அவரை தொடங்கி வைக்கலை. அதனால தான் சிவபெருமானை பரம்பொருள் பரம்பொருள்னு சொல்லிட்டு இருக்கோம். திருமாலெல்லாம் பரம்பொருளாக முடியாது, ஏன்னா அவர் படைக்கப்படுகிறார் என்பதை புராணங்கள் தெளிவாக சொல்லிவிட்டன. மேலே தானே பிறந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டாலே பிறக்கும் தன்மை வந்துவிட்டது, பிறக்கும் தன்மை வந்துவிட்டது. அதுவும் சாமான்யமாக அப்படியே வந்துவிட்டாரான்னா இல்லை. ஒரு மனுஷனோட ஒரு மிருகமும் கலந்து ஒரு நரசிங்க வடிவம் வேணுமானாலும் ஒரு தூணை நம்பித்தான் வர வேண்டியிருக்கு. குறைந்தபட்சம் ஒரு தூணையான நம்பித்தான் வந்து சேர வேண்டியிருக்கு. தானாக அப்படியே அந்த வேடம் தரிப்பதற்கு தன்மையே கிடையாதங்கே. அப்படி முடியலையே. ஒரு தாயின் கர்ப்பத்திலே 10 மாச காலம் சுகமாக வசித்தால் அந்த ஸ்திரீக்கு வாய்த்த கர்ம வினை அந்த கர்ப்பத்திலே தங்கிய ராமனுக்கும் வாய்த்தது. அதனால்தான் பரம்பொருளுக்கான குணமாகிற ஆனந்தம் என்பது நீடித்திருக்கல. அழுதிருக்கார், துக்கப்பட்டிருக்கார். மனைவியை பிரிந்த போது ஹோன்னு அழுதார். தூங்கிட்டு இருந்தவர் கனவுல எப்படி பார்த்துட்டு கதறிக்கொண்டே எழுவாராம். மனைவி பேரை சொல்லிக்கொண்டே கதறிக்கொண்டே எழுவாராம். தந்தையாரை ஐயோ நான் இல்லையே அங்கே, பாவமாச்சே அவர் போயிட்டாரேன்னு அழுதுருக்கார். தாயார் பேரில் கோபப்பட்டு கத்தி இருக்கார். அத்தனையும் நடந்திருக்கே, அத்தனையும் நடந்திருக்கு. அப்போது இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு வாய்க்க பெறலாம், மனிதர்கள் வாய்க்க பெறலாம். பரம்பொருளுக்கு இதெல்லாம் குணமாகாது, ஒரு காலத்திலையும் குணமாகாது. அதே தான் கிருஷ்ணாவதாரத்திற்கும் அத்தனையும் இருந்து எடுத்து சொன்னதை கேட்ட அர்ஜுனனுக்கு கூட மோட்சம் கிடைக்கல. அவரே தான் அங்கே முதல்ல இருந்தார், அர்ஜுனுக்காகத்தான் சொன்னார். 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம் இன்னும் கணக்கெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லி முடித்தார். என்ன ஆச்சுன்னா அவனுக்கும் மோட்சம் இல்லை. அப்போது கூடவே வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி கேளு கேளு கேளுன்னு சொன்னபடிக்கே ஒருத்தன் கேட்டான், அவனுக்குமே மோட்சம் வாய்க்கப்பெறலை. இது ஒவ்வொரு அவதாரத்திலையும் நம்பினவர்களுக்கு அதுதான் நிலையானது. இது தோஷத்திற்காக சொல்லவே இல்லை. பரசுராமர் பட்ட கோபத்துக்கெல்லாம் குறைவே கிடையாது. பலராமருடைய கோபத்துக்காகத்தான் அவருக்கு கோயில்கள் வழிபாடு வேண்டாம்னு விட்டுட்டாங்க ஆகமத்தில். பலராமனுக்கு எங்கேயான கோயில் வச்சு வழிபடுறோமான கிடையாது. அவருடைய கோபத்திற்காக வேண்டி அது பூர்ணம் இல்லைன்னு சொல்லி அதை தவிர்க்க சொல்லியிருக்கு சைவாகமங்கள் ஆகமங்கள். அந்த நிலையில் இதெல்லாம் பிறந்து வளர்ந்தது. அதனால தான் முடிக்கிற காலத்திலே யமதர்மனே வந்து நிற்கிறான். இது நீ முடிச்சுக்க வேண்டிய காலம் வந்தாச்சு, எதையான பண்ணி முடிச்சுட்டு வந்து சேரு, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னா. ஒரு வேடுவன், யாரோ வனத்தில் இருந்து ஒரு வேடுவன் விட்ட அம்பு போய் கொல்கிறதென்றால் இது என்னவாகப்போ? இது பரம்பொருள் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அனாதித்தன்மை ஏனைய தெய்வங்களுக்கு கிடையாது. பெருமான் ஒருவன்தான் கால சம்ஹாரம் பண்ணினது. மரணத்தை விதிக்கக்கூடிய காலனை சம்ஹரித்து அவனுக்கு காலனாய் நின்றது பரம்பொருள் ஒருவர் தான். காலகாலனாக நின்றவர் சிவபெருமான் தான். அதனால்தான் மற்றைய தெய்வங்கள் அத்தனையும் பெருமான் திருமேனியிலேயே அடங்கி போய்விடும். ஆசாபாசங்கள் அற்றவன் பரம்பொருள் ஒருவன் தான். அதனால்தான் காமசம்ஹாரத்தை சிவபெருமானால் மட்டும்தான் செய்ய முடிந்தது. மன்மதனை அழித்தார்னா ஆசைகளை எல்லாம் எரித்து முடித்து விட்டார். தன் பேரிலே ஆசை முதலிய மலங்கள், பற்று முதலிய மலங்கள் வந்து சேரவே முடியாது. பெருமான் முன்பாக அது நிற்க முடியாது. அதனால்தான் அனங்கனாக்கி வைத்தார். வடிவமே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும்னு ஆக்கி வச்சார். இந்த உயர்ந்த பண்புகள் எல்லாம் சிவபெருமானிடத்தை மட்டும்தான் உண்டு. அப்போ பரம்பொருள் என்பது சிவபெருமான் மட்டுமே. ஏனைய தெய்வங்கள் குமரகுருவர் சொல்வது போலே செத்து பிறக்கின்ற தெய்வங்கள். செத்து போய் மறுபடியும் பிறந்து வாழ்ந்து மறுபடியும் செத்து பிறந்து இவ்வளவுதான். அதனால் அதையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது, அவசியம் கிடையாது. வணங்குகிறோம் அப்படின்னா சைவாகமங்களுக்கு உட்பட்டு சிவசம்பந்தத்தோடு அவர்கள் வரும் பட்சத்தில் அவர்களை அடியார்களாக கைகூப்பி வணங்குகிறோம்.
இப்போ இத்தனையும் சொல்லி முடிச்சாச்சு. உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணோம், மருந்தீஸ்வரர் தரிசனம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி வரும்போது பின்னாடி கோஷ்டத்திலே மகாவிஷ்ணு நின்றுட்டு இருக்கார், சங்க சக்கரத்தோடு நிற்கிறார். அவர் யார்? அப்போ அவர் வணங்கலாமா வேண்டாமான்னு சந்தேகம் வந்து அவசியம் வணங்கணும். சைவாகமங்களுக்கு உட்பட்டு விதிப்படி பூஜைகள் கிரியைகள் நடக்கிற கோவிலில் சிவபக்தராக அவர் நிற்கிறார். அந்த தன்மையிலே வணங்கலாம். அவரே தானே பரம்பொருள்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் என்னையே சார்ந்துரு, என்னையே பற்றியிரு, நான் காப்பாற்றி விடுறேன், இப்படியெல்லாம் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அதுக்கு மயங்கி விழுந்துட்டோம்னா அப்புறம் காப்பாற்ற முடியாது. எங்கே எந்த இடத்துல எவ்வளோ தூரத்துக்கு பார்க்கணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த படியில் நின்றுடணும். அதுக்கு மேற்படி போய் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அங்கே போய் நின்று அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த நிலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் பரதத்துவ நிர்ணயம். பரம்பொருள் யாருங்கிறத பற்றின விசாரம் செய்யாமல் நானும் ஏதோ சமயத்தில் இருக்கேன், பக்தி பண்ணுறேன், நெத்திக்கிட்டு இருக்கிறேன், பூஜை பண்ணுறேன், கோயில் போகிறேங்கிறது அவசியமே கிடையாது. நான் இதுக்கு ஒரு முடிவில்லாமல் எதை வேணாலும் கும்பிடலாம்னு ஆகிடும். ஆன்மீகம்ங்கிற சப்தம்லாம் ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தை, அதெல்லாம் ரொம்ப யோசித்து பயன்படுத்தணும். அதனால தான் அதெல்லாம் அடியன் பயன்படுத்தவே மாட்டேன். அது ரொம்ப பொதுவான ஒரு வார்த்தை, எதை பண்ணினாலும் அந்த வார்த்தை கீழே கொண்டு போய் சேர்த்து விடலாம், அது வழக்கம் இல்லை. இப்போது இந்த கற்பு என்ற ஒன்று இல்லாமல் பரம்பொருள் யாருங்கிறத பற்றின தெளிவில்லைன்னா வழிபாட்டினாலே பயனில்லை. அந்த நிலைக்கு அப்போது அனாதித்தன்மை சிவபெருமானுக்கு, இறைவனுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அனாதியாக இருப்பது சிவபெருமான் தான். அடியேன்னு சொல்லலை, வேதங்கள் சொல்லுது, உபனிஷத்துகள் சொல்லியிருக்கு, புராணங்கள் சொல்லுது, இதிகாசங்கள் சொல்லுது, அவ்வளோதான். அதை நம்பித்தான் நம்ம வரோம். அந்த அளவிலே பரம்பொருளாக இருக்கக்கூடியவனுக்கு அனாதித்தன்மை உண்டு. அவன் ஆனந்தமயமா சுகரூபி என்கிறார். ஆமாம், எப்போதும் ஆனந்தமயமாக இருக்கிறார், இன்பமே வடிவமாக இருக்கிறார். அதனால்தான் அவரை நாடினால் இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு நம்ம ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணுறாங்க. ஒரு காலத்திலும் சிவசம்பந்தம் இருக்கும் பட்சத்தில் துன்பத்துக்கு அங்கே இடமே இல்லை. அதனால்தான் அடியார்களுக்கு சொல்ல இருக்கிற குணங்களில் ஒன்று, யாரானா நம்ம பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்னத்தை வாழ்க்கை எதை கண்டேன், ஒரே கஷ்டம்தான், சுவாமியை நம்பி கெட்டுதான், இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு அடியாரை பார்த்து இன்னொரு அடியார் யாரானா இருக்கட்டுமே யாரும் கேட்டாலும் ஆனந்தமாக இருக்கிறேங்கிறது தான் விடையாக இருக்க முடியும். நான் திருநீர் தரித்திருக்கேன், ருத்ராட்சம் அணிந்திருக்கேன், நான் சிவநாமம் சொல்கிறேன்னா சிவனடியார்னு ஆயிடுது. அப்போ சிவசம்பந்தம் ஏற்பட்டு விட்டது. சிவசம்பந்தம் ஏற்பட்ட பிறகு அந்த துன்பத்திற்கு இடமில்லை. ஏதானா ஒன்று தான் இருக்க முடியும். இறைவனுடைய சம்பந்தம் வாய்க்கப்பட்ட இடத்தில் துன்பத்திற்கு அங்கே சம்பந்தமே இருக்க முடியாது. அது அங்கே வந்து நிற்கவே முடியாது. இறைவன் முன்பாக துன்பமே நிற்க முடியாது. அப்போ யாரானா பார்த்து கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கிறேங்கிறது தான் பதிலாக இருக்கும். உத்தமமாக சொல்லலாம், நமக்கு என்ன குறைன்னு சொல்லி அவ்வளவும் சொல்லலாம், குறையே இல்லை. இனி ஏன் குறை எனக்குன்னு கேட்குறாங்க இல்லையா ஆச்சாரியர்கள்லாம். அவர் நம்பி வந்தாச்சு, இனி ஏன் குறை எனக்குங்கிறாங்களே. ஆனந்தமாக இருக்கிறேன் இதை சொல்லி பாருங்களேன், அது நிஜமாகவே மனசில் ஒரு திருடத்தை கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். அதனால காசும் பணமும் இதெல்லாம் கிடச்சிட்டு அதெல்லாம் கிடச்சிட்டு இதை வச்சு தான் ஆனந்தத்தை நான் வரையறை பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. 10 கோடி இருக்கவங்ககிட்ட போய் கேட்டிங்கனாலும் என்னங்க என்ன வாழ்க்கை இன்னும் இவ்வளவு தான் இருக்குது, இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது, இன்னும் எவ்வளோ செலவு இருக்குது, இது தான் சொல்ல போகிறான். 1 லட்ச ரூபா இருக்கவங்க கேட்டாலும் அதையே தான் சொல்ல போகிறாங்க. அதனால் இதில் எவ்வளவு அடைந்த பிறகு தான் நான் இந்த ஆனந்தத்துக்கு வந்தேன்னு சொல்லணும்னா அதுக்கு முடிவே கிடையாது. ஒரு காலத்தில் முடிவில்லை. இருக்கிற நிலையிலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறேன், ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த பழக்கத்தோடைய தான் மனித சமுதாயமே நடைபோட்டு வந்திருக்கு. அப்படியே தான் இருந்து வந்திருக்கு. இது அடியன் சொல்ல வேண்டியது அடியனுடைய தலைமுறை சேர்ந்தவங்களுக்கு தான், உங்களை எதிர்க்க வச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சென்ற தலைமுறைகள்லாம் இப்படித்தான் சௌக்கியமாக இருந்தார்கள், இந்த நிலையில் தான் இன்பத்தோடு இருந்தார்கள். என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதுங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த கலையெல்லாம் ஒரு 80கள் 90களுக்கு அப்புறம் பிறந்த அடியங்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இல்லாமலேயே போய்விட்டு. இது இருக்கிற பட்சத்தில் இதுவே போகிறோம், இது சந்தோஷம். பண்டிகைக்கு புதுசாக துணி எடுக்க முடியலையா, எது புதுசோ அதை துவைச்சி அதை எடுத்து போட்டுக்கிட்டு அதில் சந்தோஷம், அவ்வளவுதான். இந்த நிலையிலே இருந்த ஒரு உயர்ந்த பண்பு. அதனாலே அவர்கள் எப்போதும் இன்பமயமாக இருந்தார்கள். இறை பக்தி இருந்தது, எதுவானாலும் சுவாமி பார்த்துப்பாங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒரு காலத்தில் யார் கைவிட்டாலும் பெருமான் கைவிட மாட்டாருங்கிற தைரியம் இருந்தது. வந்தபடிக்கு அதை அப்படியே எடுத்துக்கொண்டு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் வாழறேன், இன்னொருத்தருக்கு ஒரு சிரமம் பண்ணலை, ஒரு கெடுதல் பண்ணாமல் நான் இருக்கிறேன், இது போரும். இந்த நிலையிலே ஒரு உயர்ந்த பண்பு இருந்தது. அது மறுபடியும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வரணும்னு எம்பெருமான் தான் காத்துத்தரும். அப்படித்தான் இருக்கணும். இப்படி இருந்து வந்ததினாலே உயிர்கள் இறைவனோடு சம்பந்தப்பட்டிருந்த வரையில் ஆனந்தமாக இருந்தார்கள், ஆனந்தமாக இருந்தார்கள். இப்போ உயிர்களுக்கும் இந்த ஆனந்தம் என்பது வரக்கூடிய ஒன்றுதான். எப்படி சிவபெருமான் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறாரோ அதுபோல உயிர்களும் அனாதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம். அனாதியாக இருக்கிறத பற்றி நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்பவும் இருக்கத்தான் போகுது. உயிர் வர்க்கத்தை நாம் உருவாக்க முடியாது, அதை பெருமான் கூட உருவாக்கலை, அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். சிவபெருமானும் உயிர் வர்க்கத்தை உருவாக்கவில்லை, அவர் உருவாக்கலை, அது அப்படியே இருந்து கொண்டே இருந்து. இறைவனை யாரும் எப்படி உருவாக்கல இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் இருந்து கொண்டே இருந்தது. அப்போ இந்த ஒரு தாயினுடைய வயிற்றிலே தங்கி கர்ப்பப்பட்டு வந்ததுங்கிறலாம் அங்கே எல்லாம் உடம்பு தான் வளர்ந்ததே தவிர
உயிருங்கிறது ஒன்று புதுசாக அங்கே எதுவும் உற்பத்தி ஆகலை, அது தனியாக வளரலை, அது எப்போதும் இருந்தபடியே அப்படியே இருந்தது. தனக்கு தகுதியாய் ஒரு உடம்பை போர்த்தி கொள்வதற்கு சட்டை போல அணிந்து கொள்வதற்கு வந்தது. அது யாருடைய கர்ப்பத்திலேயோ, மனுஷ கர்ப்பமோ மிருகத்தினுடைய கர்ப்பமோ பறவையினுடைய கர்ப்பமோ, ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சங்கமத்தில் ஏதோ ஒரு ஜந்துவிலே அது தோன்றியது, அவ்வளவுதான். அப்போ அந்த உயிர் வர்க்கமும் இறைவனைப் போலே அது அனாதி, அதை யாரும் படைக்கலை. அதை படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் யார் படைத்தார்னு ஒரு கேள்வி வரும். அப்போ படைத்தவர் பேரிலே இந்த பட்சபாதம் ஏன் வைத்தீர்னு ஒரு கேள்வி வந்துடும். இறைவனுக்கு பட்சபாதம் இருக்க முடியாது, தனக்கு வேணுங்கப்பட்டவர் வேண்டாதவர்னு ஒரு காலத்தையும் இருக்க முடியாது, எல்லோரையும் ஒருபோலே பார்க்கக்கூடியவர் தான் பெருமான். அப்போது ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தன்மையை வைப்பானேன். அத்தனை பேரையும் சௌக்கியமாக வச்சுட்டா சிலர் கேட்பது உண்டு, உலகத்தில் இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் ஏன் நடக்கணும், இறைவன் ஏன் செய்யணும்? விடை நிச்சயமாக கிடையாது. இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் உயிர்கள் தன் நிலையை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒரு 50-60 வருஷம் ஒரு தேசம் உலகத்தையே கட்டியாளும் அளவிற்கு இருக்கும். இப்போ பார்க்கறது இல்லையா, அங்கே என்னைக்கு என்ன நாள், நாளைக்கு காலையில் என்ன ஆகும்னு தெரியாத அளவில் பயந்து போய் இருக்கக்கூடிய நிலையிலே இப்படி இந்த காட்சி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே. 80-90களில் அங்கே போயிட்டோம்னா அதுதான் சொர்க்கம், அதுதான் மோட்சம், அதோட முடிஞ்சுது, இனி எத்தனை ஜென்மா வேணாலும் அங்கே தான் பிறக்கணும்னு சந்தோஷப்பட்டவங்கலாம் உண்டு. இப்போ எல்லாருக்கும் ஒரு பயமே வர ஆரம்பிக்குதே. இந்த நிலை இது இப்படியே சுழற்சியிலே தான் இருக்கும். இதே நாம் இருக்கக்கூடிய நம்ம தேசமும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்ட சில காலங்களும் உண்டு. 1875 தாத்து வருஷத்திய பஞ்சம்னு ஒன்று எழுதுறாங்க. அந்த வருஷத்தோட பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க. அந்த கணக்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை அப்பயும் நாமளே பிறந்திருந்து என்னென்ன கஷ்டங்கள் அனுபவித்தோமோ நினைத்து கொள்ளலாம். அத்தனை சிரமங்கள் பட்டிருக்கிறார், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இங்கே நாம் பார்க்குறோமே இந்த பக்கிங்கான் கால்வாய் ஒன்று பார்க்குறோமே நமக்கு பக்கத்தில் இருக்கே, இது அந்த வருஷம் தான் வெட்டப்பட்டது. இந்த பக்கிங்காம்ங்கிற ஒரு பிரபு அவன் என்ன பண்ணினா, அப்போ சாப்பாட்டுக்கே இல்லை, கொத்து கொத்தாக உயிர்கள் எல்லாம் மடிந்து விழுந்து கொண்டிருந்த காலம். தினம் வந்து இத்தனை தூரத்திற்கு வெட்டி கொடுத்தால் ஒருவேளை கஞ்சிக்கு அவன் உபகாரம் பண்ணான். அதனால் அதுக்காக வேலை செய்து ஒருவேளை கஞ்சானா கிடைக்கட்டுமேனு வெட்டப்பட்டது தான் அந்த கால்வாய். அது எங்கேயோ மசூலிப்பட்டினத்தில் ஆரம்பித்து மரக்காணம் வரைக்கும் போகுது. அந்தந்த பகுதியில் இருந்த மக்கள் தான் அதை வெட்டியே கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அது நல்லா பெருசாகி அதில் தண்ணீர் போக்குவரத்தெல்லாம் கொண்டு வந்து மசூலிப்பட்டினத்துலேருந்து மரக்காணம் வரைக்கும் கப்பல் போக்குவரத்துக்கு தகுதியாக படகுலே பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அது கப்பலில் ஏற்றி எல்லாம் போய் கொண்டிருந்தது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட காலம். இந்த சுழற்சிங்கிற ஒன்று இருந்தால் மட்டும்தான், ஒரு மாற்றம் அப்படி இருந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் இயல்புத்தன்மை இருக்கும். ஒரு க்ஷணப்பொழுது அத்தனை பேரும் ஞானவான்களாக, அத்தனை பேருக்கும் எந்த தேவையும் இல்லாமல், அத்தனை பேரும் ஆசையை வென்றவர்களாக இருக்கும்படியாக நினைத்து பாருங்களேன். அது இங்கே இல்லை. திருக்கைலாயம் அப்படி இருக்கும். சுவாமி திருவடியிலே முக்தியிலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு அது இருக்கும். அங்கே போகணும்னா இங்கே இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், இதை ஏன் செய்தாங்கிற கேள்விக்கு இடமே கிடையாது. இது இன்புறும் தன் விளையாட்டுன்னு ஆச்சாரியர்கள் காட்டி கொடுத்து விட்டார்கள். ஒன்றுமே இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு இருக்குது? எதுவுமே பண்ணலன்னா சுவாரஸ்யமே இல்லையே. நமக்கே நினைத்து பாருங்களேன், எதுவும் இல்லை, எல்லாம் இருக்குது, அப்படியே எல்லாம் முடிஞ்சுட்டு என்னதான் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது, அப்படியே உட்காந்துரும்னா அது பயங்கர சங்கடமாக போயிடும். அதனால இது பெருமானும் விராட்டியுமாக செய்யக்கூடிய விளையாட்டுகள். அந்த சுழற்சி இருந்து கொண்டே இருக்கும். அதில் அவரவர் வினைப்பயனுக்கு ஏற்றார் போல கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, அவ்வளவுதான். இது அந்த ஊர் அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ சுபீட்சமாக இருந்ததுதான். அப்பனாயே அங்கே பிறக்கலை, இதுக்கு இடமில்லை. அவரவர் வினைக்கேற்றார் போல ஒரு இடத்தில் ஒரு நேரத்தில் நம்மை இருத்தி அதன் மூலமாக அனுபவங்களை கொடுத்து உயிரை பக்குவப்படுத்துகிறான். அப்போ இந்த உயிருக்கும் அனாதித்தன்மையை நம்ம ஒன்றும் கை வைக்க முடியாது, அது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆனந்த ரூபமாய் சுகரூபியாய் ஆவதற்கு திருவருளை நாடி இருக்கலாம். அதுக்குத்தான் உயிர்கள் சிரமப்படணும். அப்போ இறைவனை போலே நமக்கும் இந்த 2 குணமும் அனாதித்தன்மை எப்போதும் உண்டு. அவன் ஆனந்த ரூபியாக இருந்து கொண்டே இருக்கிறார், நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். வேணும்னா அதையும் பார்க்கலாமே. அது எப்போது வாய்க்கப்பெறும்னா, எது ஆனந்தமாக இருக்கோ அதை சாரும்போது உயிர்களுக்கு ஆனந்தம் வாய்க்கப்பெறும். சார்ந்ததன் வண்ணம் உயிர்கள் சேர்த்துக்கொள்ளும். எதை சார்ந்திருக்கிறதோ அந்த குணத்தால் தான் அது பீடிக்கப்படும். அப்போ இன்பமயமாக இருக்கக்கூடியது எது? என்றும் மாறாத இன்பத்தோடு இருப்பது யாருன்னா ஆனந்தம் என்பது பேரானந்தமாக முடிவடையாத உயர்ந்த இன்பமாக அந்த வடிவினனாக இருப்பவன் எம்பெருமான். அவரை சார்ந்திருக்கும் பட்சத்தில் உயிருக்கும் இன்பம் வாய்க்கப்பெறும். உயிருக்கு இன்பம் வாய்க்கப்பெறும். இதுவும் ஆனந்த சுகரூபி ஆகும். இப்போ பாட்டலை சொல்றார், அனாதி சுகரூபி அரண். சிவபெருமான் அனாதியானவன், இன்பமே வடிவானவன். அவன் அடிக்கீழ் என்றும் அனாதி சுகரூபி ஆன்மா. அனாதி சுகரூபியாக ஆன்மா இருக்கணும்னா அவன் அடிக்கீழ் இருக்கணும். அவன் திருவடியை மட்டுமே நாடி இருந்து அதிலேயே கூடியிருந்து
அந்த திருவடி எதை காட்டி கொடுக்குறதோ அதன்படி போய்கிட்டு இருக்கு. இதில் நானாக முனைந்து செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்கிறதோ அது பாட்டு நடந்துட்டு இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பெருமான் என்றோ முடிவு செய்து விட்டான், அதை நான் நடித்து காண்பித்து கொண்டிருக்கிறேன். இந்த அளவில் பற்றோடு இருந்தால் இது அனாதி சுகரூபியாக ஆன்மாவும் இருக்கும். அதனால்தான் அரணடிக்கீழ் என்றும் அனாதி சுகரூபின்னு. அரணடிக்கீழ் இல்லைன்னா அப்போ சுகரூபம் என்பது வாய்க்க பெருமான்னு தெரியுது. கேட்கலாம், இதெல்லாம் பண்ணாமல் நாஸ்திகவாதம் எல்லாம் செய்பவர்களும் இன்பத்தோடே இருக்கிறார்களேன்னு ஒரு கேள்வி வரலாம். அவர்களுக்கும் அவ்வளவு சௌக்கியங்கள் இருக்குது, இன்பத்தோடு இருக்கிறார்களேன்னு போய் பார்த்தால் மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு பயம் சர்வநிச்சயமாக இருக்கும். பயங்கிற ஒன்று சர்வநிச்சயமாக இருக்கும். ஏதோ இருக்கும் காலத்திலே அந்த பயம் இல்லாத போலே காட்டி கொடுத்தாலும் ஒன்றும் இல்லாமல் போகிற காலத்திலே நமக்கு என்ன கதிங்கிறதை பற்றிய சிந்தனை இயல்பாகவே வந்து தான் சேரும். அதை ஒரு காலத்துலையும் யாருமே அதுலேயும் தப்பிக்கவே முடியாது. அந்த பயம் ஏற்படும் போது தான் தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கணும், அந்த கூட்டம் தன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கணுங்கிற நம்பிக்கைக்கு போகிறாங்க. போகிற மட்டும் அந்த வாழ்த்தை கேட்டுக்கொண்டே இருந்து ஒரு தைரியம் போலே நடித்து காண்பித்து செல்கிறார்களே தவிர இதை செய்பவர்களை தனியே கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா அவர்களால் இருக்கவே முடியாது. அந்த பயம் அவர்களுக்கு என்றைக்குமே இருக்கும். நாஸ்திகர்களுக்கு அந்த பயம் எப்போதும் இருக்கும். அதனால தான் அடித்து பிடித்தாவது அவர்களுக்கான அந்த பதவியையான பிடிச்சு கொள்ளணும்னு பார்ப்பாங்க. அது இருந்துட்டுதுன்னா எல்லாத்தையும் கடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே போன பிறகு ஏற்படக்கூடிய சிரமங்கள், கட்டுப்படுத்த முடியாத சில காரணங்களிலே போய் முட்டி நிற்கும் போது ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை தூரத்திற்கு எனக்கு வலிமை இருக்குது, இவ்வளவு தூரத்திற்கு அதிகாரம் இருக்குது, இவ்வளவு காசும் பணமும் வந்து விட்டதுங்கிறதுக்காக மட்டும் முடியுமான்னா சொல்லவே முடியாது. நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதேன்னார் சுவாமி. என்னால் இப்போ கைகால வீசி நான் நடக்க முடியாது. என்ன சிவபெருமான் என்ன, சுவாமி என்ன, தெய்வம் என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் எழுந்தேன், நானே நடக்கிறேன். இது கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும். ஒரு கல் தடுக்கி விட்டு அதுக்கப்புறம் நடக்கவே முடியாதுன்னு போன கதைகள் அநேகம் உண்டு. அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த பீடு நடை போடும்போது ஒரு கல் தடுக்கி விட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, கையை இப்படி அசைப்பதற்கு யாரையான நாடி இருக்கணும்னு சென்றவர்களும் உண்டு. இப்போது இந்த துணையெல்லாம் வேண்டாம், தெய்வம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகவாதம் செய்பவர்களுக்கு பயம் என்றைக்குமே உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தான் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கு எப்படியான பரப்புறேங்கிற பேர் வழியில் தன்னை முன்னிறுத்தி கொண்டே இருப்பான். வாஸ்தவத்தில் சாங்கியவாதம் மாதிரியான வேத நெறியிலே நின்று நாஸ்திகவாதமும் செய்வதுண்டு. நான் வேதத்தை ஏற்றுக்கொள்வேன், ஆனால் இறைவன்கிற ஒன்றத்தை ஏற்றுக்க மாட்டேன், இப்படி செய்பவர்கள் உண்டு. இல்லை சமணர்கள் வேதத்தையும் ஏற்றுக்கலை, வேதத்தை ஏற்றுக்கொண்டு கபிலர் முதலிய முனிவர்கள் எல்லாம் காட்டி கொடுத்த மதம். அதிலே அவர்கள் லோகாயத்தர்கள் போலே வேதத்தை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் ஒன்றும் இல்லை, தெய்வமெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் உண்டு. தட்சணை இருந்திருக்கான், பரம்பொருள்னு ஒன்று கிடையாது, நான் தான், இப்படி சொன்னவன் உண்டு. அவன் யாகத்தை ஏற்றுக்கொண்டான், யாகம் செய்வதற்கு முனைந்தான். ஆனால் பரம்பொருள்னு ஒன்றுத்தை அங்கே வரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரை காண்பிக்கிறேன்னு அவன் பரம்பொருள்னா. மகாவிஷ்ணு கண்ணில் பட்டான், இங்கே நீ வந்து உட்காருன்னா மகாவிஷ்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் என்னை யாருமே மதிச்சது இல்லைடாப்பா, இவ்வளவு தூரத்துக்கு என்னை யாரும் மதிச்சதில்லை, நீ சொன்னியோன்னு நான் வந்து உட்காந்துறேன், மனையை காட்டி கூட நான் உட்காந்துறேன்னு உட்காந்து விட்டேன். அதுக்கப்புறம் அத்தனையும் பட்டார், அது தனி. இப்படி வேதத்தை ஏற்றுக்கொண்டு நிரீஸ்வரவாதம் செய்பவர்கள் உண்டு. அவர்களானா ஏதோ ஒன்றத்தை வாசித்து தெளிந்தேன்னு நம்பிக்கொண்டு பொய்யறிவாவது கொண்டு திரிகிறார்கள். இங்கே உந்து என்ன நீ நம்பிக்கைன்னு சொல்றியோ அது இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது நாஸ்திகவாதம் இல்லை, இது நாஸ்திகவாதம் இல்லை. இறைவன்கிற ஒன்று இல்லை, வேதங்கிற ஒன்றெல்லாம் பொய்ன்னு சொல்லணும்னா அதற்கு தகுந்த சாட்சிகளோட பேசணும். நீ ஒன்றை நம்புகிறேன்னா அது இல்லைன்னு பிரச்சாரம் நான் பண்ணுவேன். இதுக்கு பேர் நாஸ்திகவாதம்ங்கிறது இங்கே நடக்கக்கூடிய கேலி கூத்து. இது நாஸ்திகவாதத்தையும் கேள்வியாக்கி விட்டார்கள், அவ்வளவுதான். அப்போது இந்த அனாதி சுகத்தன்மை என்பது அடியார்களுக்கு இருக்க வேண்டிய குணம். ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொல்ல பழகிட்டா அவர்கள்லாம் அடியார் தன்மை வாய்க்க பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்தபடிக்குத்தான் இந்த இரண்டு குணங்களோடு கூடியவர்களாக பெருமான் அனாதி சுகரூபி, உயிர்கள் அனாதி. அரணடி கீழ் போகும்போது சுகரூபி ஆகிவிடும், பெருமான் திருவடியை நாடியிருக்கும் போது சுகரூபி ஆகிவிடும். இப்போ போய் சேர்ந்த பிறகுதானான்னா இல்லை, இங்கேயே அதையே நாடியிருக்கும் நிலையிலும் சிவபோகங்கிற நிலை வரும்போது சுகரூபம் அடைந்துவிடும், சுகரூபம் அடைந்துவிடும். அங்கே இது இருக்கு இது இல்லை, அதனாலே இன்பம் துன்பம், இவர் வேண்டுகப்பட்டவர் அவர் வேண்டாதவர், அதனாலே இன்பம் துன்பம், இந்த மாதிரியான பேதம் எல்லாம் ஒழிந்து போய்விடும். சிவபோகத்திலே கூடி இருக்கும்போது இந்த மாதிரி பேதம் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. யாரையோ எதுக்கோ பிடிக்கல அப்படின்னா ஏதான ஒரு காரணம் இருக்கும். இங்கே அந்த மாதிரியான காரணங்களே இல்லாதபடிக்கு ஞான நிலையை அடைந்த பிறகு பேதம் எதையும் பாராதவர்களாய் நிற்பார்கள். அந்த படிக்குத்தான் வரும்போது அனாதி சுகரூபி ஆன்மா. இப்போ மூன்றாவதாக ஒன்றை சொல்லவிருக்கிறார், அனாதி இருந்த மலம்.
இப்போ இந்த இடத்துல சுகரூபிங்கிற பதத்தை தூக்கிட்டார், வெறும் அனாதி. யாரை சொல்கிறார்? மலத்தை அறிமுகப்படுத்துகிறார். மலங்கள் மூன்றுமே, ஆணவ மலம் அது ஒருமையில் சொன்னாலுமே மூணாக தான் பிரித்து கொள்ளுகிறோம். மும்மலங்களுமே அனாதி, அதில் சந்தேகம் இல்லை. எப்படி இறைவன் அனாதியோ, எப்படி உயிர்கள் அனாதியோ, அதே போலே மூன்று மலங்களும் அனாதி. மலங்கள் இங்கே சொல்லப்படுவது இறைவனை சென்று அடைய முடியாமல் நம்மை தடுத்திருக்கக்கூடிய ஆணவம் முதலிய தலைகள். அதுதான் நம்மை கட்டு போட்டு வச்சிருக்கீங்க. அது ரொம்ப தடிமனான ஒரு கயிறு. அது இந்த உலகத்தோடு நம்மை கட்டி வைத்திருப்பதனாலே அதை பாசம் என்ற சொல்லாலும் அழைக்கிறோம். இந்த மூன்று பாசங்களாக சைவ சித்தாந்தம் அடையாளப்படுத்தி ஆணவம், கன்மம், மாயைன்னு நிறுத்துது. இதில் மற்றைய சமயங்கள் எல்லாம் மாயையையும் கன்மத்தையும் கூட சேர்த்து கொண்டன. ஆணவத்தை மலம் என்று சொன்ன ஒரே சமயம் சைவ சித்தாந்த சமயம் தான். இது ஒன்று தான் முடிந்த முடிவுன்னு இதை சொல்லுவதற்கு காரணம் இதுதான். சித்தாந்தம் தான் முடிந்த முடிவு என்று நாம் சொல்லுவதற்கு காரணம் இதுதான். சைவ வேதாந்தம்னு சொல்லுவதே இல்லை, சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகிறோம். முடிந்த முடிவு. இதுக்கு மேலே இதில் கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்லிவிட்டதாம் சைவ சித்தாந்தம். அப்போது மலத்தன்மையிலே மூன்றாவதாகவும் ராஜமலம், அனாதிமலம் என்றெல்லாம் அதனுடைய அடர்த்தி தன்மையினாலே, அதனுடைய வீரியத்தினாலே ஆணவத்தை அடையாளம் கண்டது நம்ம ஆச்சாரியர்கள் தான். அத்தனை துன்பத்திற்கும் இந்த ஆணவம்தான் காரணம் என்பதை அடையாளப்படுத்தி வைத்தது நம்ம ஆச்சாரியர்கள் தான். இப்போ இதை வெல்வதுதான் மலத்தொடர்பை அறுப்பதுன்னு சொல்லி கொண்டு போய் விட்டார்கள். இந்த ஆணவம்ங்கிற பதத்துக்குள்ளே எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். போட்டி பொறாமையில் ஆரம்பித்து இப்போ சாமான்யமான துர்குணத்திலேருந்து எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் சேர்த்து விடலாம். அதெல்லாம் வருமானு கேட்டால் ஆமாம். பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு நம்மோட அலுவலகத்தில் பணி செய்கிறார். 20-25 வருஷத்திய பழக்கம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ அவருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறா போல இருக்குது. இது தெரிய வந்தவுடன் 20 வருஷத்திய பழக்கமும் ஒரு க்ஷணப்பொழுதில் தீர்ந்து போய் அதை எதையானா பண்ணி தடுத்துன்னு பாட்டணும். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவருக்கு கிடைச்சிடக்கூடாது. இது ஒரு போட்டியினாலே ஏற்படுகிறது. இது அத்தனை பேரும் செய்யக்கூடியது தாங்கிற மாதிரி இன்றைக்கி அதை சாதாரணமாக ஆக்கிட்டோம். ஒரு வாதத்திற்கு எடுத்துக்கொள்வோமே, நிச்சயமாக அந்த இடத்திலே இந்த ஒரு சிரமம் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து வேலை பார்ப்பவர்கள் விட்டுடுங்க, கூடவே பிறந்திருப்பார்கள். அதே கர்ப்பத்திலே முன்னோ பின்னோ பிறந்து வந்தாச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அந்த சம்பந்தம் உண்டு. சின்ன வயசுலேருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துத்தான் வந்திருப்போம். ஆனால் ஏதோ ஒரு நிலையிலே காசு, பணம், படிக்கிறது இதெல்லாம் வரும்போது ஒரு படி அவர்களுடைய நல்வினை பயனால் ஏதோ வாங்கிவிட்டு போன பிறகு அவன் உழைத்தான், பெருமான் திருவருள் இருந்தது, அவனுக்கு ஒரு நல்வினை பயன் இருந்தது, பெற்றான். எனக்கு இல்லை, எனக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்வதற்கு முடியாமல் தான் ஆணவ மலத்தினால் தத்தளிக்கிறோம். அப்போது ஒன்றுமே நடக்கலைனாலும் ஏதானா ஒரு விதத்தில் அந்த ஆணவ மலம் வேலை செய்து சும்மா போகிறவனை கூப்பிட்டு வம்பிழுக்க வைக்கும். நான் சந்தோஷமாக இல்லை, நீ அடைந்த உயர்வை பார்த்து நான் சந்தோஷமாக இல்லை, இதை நான் தெளிவுபடுத்துவேன். இதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ நான் பண்ணுவேன். அவ்வளோதான். இதை மட்டும் ஒத்துக்க மாட்டேன். நீ நல்லா ஆகிட்ட அந்த கடுப்பில் தான் நான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கேங்கிறத மட்டும் ஒத்துக்க மாட்டேன். மற்றபடிக்கு உன்னை எப்படியெல்லாம் சங்கடப்படுத்த முடியுமோ அத்தனையும் பண்ணுவேன். இது முழுக்க ஆணவ மலத்தின் வேலைப்பாடு. இது முழுக்க ஆணவ மலத்தின் வேலைப்பாடு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசித்தோம்னா அவ்வளோ ஒன்றும் சித்தம் இல்லாமல்லாம் யாரும் இல்லை. சாமான்யமாக யோசிக்கலாம். ஏதோ நல்வினை பயன் இருந்தது, அந்த வினை பயன் அவனை இந்த படியெல்லாம் செய்ய வச்சுது, அவனதோ கஷ்டப்பட்டான், படித்தான், ஓரளவுக்கு அதிருஷ்டமே வேலை பண்ணுதுன்னே வச்சுப்போமே, இருக்கட்டுமே, எல்லாருக்கும் வாய்க்க பெறுவது இல்லையே, அவனுக்கு வாய்க்க பெற்றது. அந்த இடத்துல நான் இருந்தால் கிடச்சிருக்கலாமா இருக்கும், நான் இல்லை, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இவ்வளவு தான் முடிந்தது, இந்த நிலையிலே நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். அவன் நல்லா இருக்கானா, சந்தோஷம், இருக்கட்டுமே. இந்த எண்ணம் வாய்க்க பெறுதல் அவ்வளவு ஒன்றும் கடினம் இல்லை. இதுக்கு ஒன்றும் பெருசாக சாஸ்திரம் எல்லாம் வாசிச்சுட்டு வந்துட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இயல்பாக வரக்கூடியது தான். இந்த 6வது அறிவில் கொஞ்சத்தை பயன்படுத்தினாலும் இது உண்மைதானே. அவன் தான் படித்தான், அவனுக்கு இருந்தது, வாய்க்க பெற்றது, அடியன் இல்லை, அப்போ எனக்கு இவ்வளவு தான் நிலைமை. அதே உத்தியோகத்திலே இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நம்மளோட உயர்ந்திருக்காமல் போல் இருக்கு, அது என்னவும் இருக்கட்டுமே. அவரே ஏதோ ஒரு குறுக்கு வழியில் போய் முயற்சி பண்ணதாகவே இருக்கட்டுமே, அதை நான் பண்ணலை, அவ்வளவுதான். இப்போ இது கிடையாதுங்கிறத புரிந்து கொண்டு இது இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டு வெளில வரதுக்கு நமக்கு மனசு வரலை. அப்போ அதை எதையானா பண்ணி தடுக்க முடியுமா, அந்த சங்கடத்தை எதையானா பண்ணி அதை தீர்க்க முடியுமான்னு ஆணவ மலம் நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு ஆணவத்தையும் கொடுத்து அது இப்படி போய் முக்கும். யாரானா இதை தெரிய வந்தவங்க, நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டியே, 20-25 வருஷத்து பழக்கம், நீ இப்படிலாம் போய் அவருக்கு போய் இதை யோசிக்க மாட்டியே, இருந்தாலும் அதெல்லாம் இதுக்கு இப்போ எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியிற, அவரை பற்றி எதுக்கு இப்படிலாம் நீ பிரச்சாரம் பண்ணுற, விட்டுட்டு அவருக்கு ஏதோ கிடச்சது இருந்துட்டு போட்டுமேன்னு சொன்னால் கூட அந்த இடத்தில் அதை வாங்கி கொண்டு இவர் சொல்கிறது சரியாகத்தானே இருக்குன்னு நினைக்க மாட்டோம். என்னோடவே இருந்துட்டு அவன் போவா, நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு ஒரு சமாதானத்தை நாம் சொல்லிக்கொள்வோமே, அந்த சமாதானமும் ஆணவ மலத்தின் வேலை. இந்த நிலைக்கு நம்மை கீழே தள்ளி
கூடாதவற்றையெல்லாம் செய்ய வைத்து மேலும் மேலும் ஆணவத்தின் சம்பந்தத்தால் நாள்பட துக்கித்து போய் இழப்பு நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். அவருக்கு ஏதோ நல்வினை பயன் திருவருள் அடுத்தடுத்த நிலைக்கு கடந்து அவர் போயிடுவார். அதே இடத்திலிருந்து அழுது முட்டி கொண்டிருந்தவர் நாமத்தான் இருப்போம். அவ்வளவுதான். ஒரு சாதாரணமான தகராறுக்கெல்லாம் நியாயாலயம் வரைக்கும் போய் வழக்காடு மன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் நேரம் காசு பணம் அத்தனை இழந்தவர்கள் அநேகம் பேர்கள் உண்டு. வரப்பு தகராறுக்காக உடன் பிறந்தவர்களோடு வரப்பு தகராறுக்காக நீதிமன்றம் வரைக்கும் போய் மொத்த வயலையும் விட்டு சென்றவர்கள்லாம் உண்டு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா அந்த 2 அடி 1 அடி 1.25 அடி ஒழியட்டும்னு விட்டுட்டு போயிருந்தா மீதி இருந்ததானா மிஞ்சி இருக்கும்னு தோணும். ஆனால் ஆணவ மலம் அப்படி ஒரு காலத்திலும் சிந்திக்க விடாது. இதைத்தான் நம் ஆச்சாரியர்கள் கண்டுபிடித்தார்கள். ஓஹோ, இதுதான் காரணமா? உருவமில்லாமல் இதுதான் உள்ளே இருந்து கொண்டு இத்தனை சிரமத்தையும் செய்து கொண்டிருக்கிறதா? அப்போ இதைத்தான் நாம் கண்டித்து காட்டி கொடுக்கும். காண்பித்து கொடுத்தார்கள். இந்த மலத்தன்மை ஆணவம் என்பதுதான் ராஜமலம், அதுதான் அனாதி மலம், அதுதான் அறியாமையை பிறப்பிக்கிறது. அந்த அறியாமை சிந்திக்கும் திறனை துண்டித்து விடுகிறது. அந்த அறியாமை அறிவுக்கு கிட்டேயே நாம் போக முடியாதபடிக்கு பார்த்து கொள்ளுகிறது. அது எல்லோரிடத்திலிருந்தும் நம்மை துண்டித்து ஆணவத்தோடு நம்மை அப்படியே இறுக்கி பிடித்து கூடாத செயலை செய்யும் அளவிற்கு தூண்டிவிடும். அதுவரையில் நாம் பட்ட படிப்பு பெற்ற அனுபவம் எதுவும் நமக்கு உதவாதபடிக்கும் செஞ்சுடும். அவ்வளவு வீரியமானது ஆணவம். அதனால்தான் அதை வெறுத்து ஆச்சாரியர்கள் அதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்குமோ அதிலிருந்தெல்லாம் விலகினார். அது ரொம்ப கடினம் அதை செய்வது. நான் அப்படித்தான் பண்ணி ஆகணும். அதுக்கு திருவருளை நாடி இருக்கணும், ஆச்சாரியர்களுடைய அருளை நாடி இருக்கணும், அடியார்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கணும். இதில் திருவருளை நாடி இருந்துடலாம், ஆச்சாரியர்களோடும் இருந்துடலாம். அடியார்களோடு இருக்கும்போது தான் இது இன்னும் அதிகமாக செயல்படுதோன்னு நினைக்கும்படியாக ஆய்கொண்டு வருகிறது. அங்கே தான் சங்கடம் இன்னும் அதிகமாகவே ஆகிறது. கோயில்களுக்கெல்லாம் போங்கன்னு சொன்னது போக இப்போ அங்கே போய் தான் இதை இன்னும் அதிகப்படியாக வளர்த்து கொண்டு இருக்கிறோம். ஏனோ இந்த இடத்துல நான் தான் நிற்பேன்னு ஒரு சண்டை வரும் பாருங்கள். சுவாமி தரிசனத்தப்போ ஒரு க்ஷண பொழுது அவங்க கொஞ்சம் கையை அப்படி தூக்கி கும்பிட்டாங்கன்னா பின்னாடியிலேருந்து வந்து ஓங்கி ஒரு தட்டி அதை கீழே தள்ளுவோம் பாருங்க. அந்த மலத்தன்மை அதிகமாக வளருவது இங்கேயோன்னு நினைக்கும்படியாகவே பயங்கொள்ளும்படியாக ஆகிவிட்டது திருக்கோயில்கள் திருமடங்கள்லாம். என்னதான் பண்ணுறது? திருவள்ளுவர் தான் காத்து தரணும், வேறு வழி கிடையாது. இப்போ இதுக்கு வேண்டாமே, இதுலேருந்து விலகி இருப்போமேங்கிற எண்ணம் வந்தாலும் வரும் அளவிற்கு வந்து விட்டது. அது அப்படித்தான். அது இங்கே வரைக்கும் வந்துடும், வாசல் வரைக்கும் வருமானா வந்திருக்கு. மார்க்கண்டேயன் புராணத்திலே தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள் ஆச்சாரியர்கள். யமன் வீசிய பாச கயிறிலே 3 கயிறு இருந்துதான். 3 கயிறு மும்மலத்தை குறிப்பது, 3 மலங்களை குறிப்பது. அதிலே சுவாமி சன்னதி கர்ப்பகிரகத்துக்குள்ளே அவன் பாசக்கயிறை வீசினான். கர்ப்பகிரக வாசல் கிட்ட மாயாமலமும் வினையும் போக முடியாது. அது அருந்துபட்டு அங்கே விழுந்துட்டுது, அது எரிஞ்சே போயிட்டான். கர்ப்பகிரக வாயிலை தாண்ட முடியலை. ஆணவ மலம் அங்கே வரைக்கும் போய் அவனை தீண்டியது. அது வரைக்கும் போகும் ஆணவ மலம். அதனால்தான் அதை பார்த்து பயந்தார்கள். அதனால்தான் பேச்சினாலே ஆணவ மலம் வளர்வதற்கு அதிகம் காரணம் இருப்பதாலே மௌனம் 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 மௌனம்னு இருந்தார். பல நேரத்திலேயும் இன்னைக்கு மேலாண்மை கல்வி இதெல்லாம் படிச்சுட்டு உங்களை நீங்களே எப்படி மதிப்பீடை உயர்த்தி கொள்ளலாம்னு பார்த்தா பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து இந்த வார்த்தை இந்த இடத்துல தேவையா, இது உண்மைதானே, இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லையே, எதிர்க்கிறவங்க சங்கடப்பட மாட்டாங்களே, இவ்வளவு யோசித்து ஒவ்வொரு வார்த்தையாக கோர்த்து பேசணுங்கிறாங்க. அதனால்தான் மௌனத்தை, அதுவும் சொல்லில் மௌனத்தை அதிகமாக கடைபிடித்தார். அதிகபட்சம் ஆணவ மலம் அதன் வழியாகத்தான் வெளிப்படும். அதனால தான் சும்மா இருன்னு உபதேசம் பண்ணினார் முருகப்பெருமான் அருணகிரி பெருமானுக்கே. அத்தனை பெரிய ஞான வள்ளலுக்கே சும்மா இருன்னு சும்மா இருன்னார். பேச்சே வேண்டாம், அப்படியே இரு அப்படின்னு உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பேசினதெல்லாம் காலம் கடந்த உபதேசமாக இன்று வரையில் நின்று நிலைக்கிறது. அதனால தான் மௌனத்தை அவ்வளோ வசதியாக சொன்னார். பல இடங்கள்லேயும் அந்த இடத்துல பேசாமல் வந்திருந்தோம்னா இந்த சிரமமெல்லாம் இல்லையேன்னு 15 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்ப்போம். இப்போ காலம் கடந்திருக்கும், அதை திரும்பி போய் திருத்த முடியாது. அப்போ இந்த ஆணவ மலங்கள் எல்லாமே அனாதித்தன்மை உடையது. அதை சம்பந்தப்பட்டுட்டா அங்கே இன்பத்திற்கு இடமே கிடையாது. அதனால்தான் மலத்தை சொல்லும்போது அனாதி இருந்த மலம் என்றார். அதை ஆனந்த சுகரூபம்னு சொல்லலை, அது சுகரூபம்னு சொல்லலை, அனாதி இருந்த மலம் என்றார். அதுக்கு அனாதித்தன்மை உண்டு, ஆனால் ஆனந்தத்தன்மை கிடையாது. அது சித்து பொருள் கிடையாது, சிந்தனை அதற்கு கிடையாது. அதனாலே அதற்கு இன்பம் எல்லாம் கிடையாது. அது அச்சித்து பொருள், அதற்கு இன்பம் எல்லாம் அச்சித்தா இருக்கும் போதே இத்தனை வேலையை பார்க்குது. அதுக்கு இன்னும் சிந்தனையெல்லாம் வேற வாய்க்க பெற்று விட்டால் எப்படியெல்லாம் செயல்படும். அப்போது இறைவனுடைய சம்பந்தத்தால் மட்டும்தான் ஆணவாதி மலங்களை வெல்ல முடியும். அதை பிடித்து கொண்டு
எப்போதும் ஆனந்தமாக இருக்கும்போது மட்டுமே ஆணவாதி மலங்களை வெல்ல முடியும். இப்போ 3 விஷயங்களையும் அனாதின்னு சொல்லி அதில் 2ஐ சுகரூபின்னு சொல்லி 1ஐ எப்போதும் இருந்த தன்மையோடு முடிச்சுக்கிட்டார். அனாதி இருந்த மலம் போக்கி ஒரு ரகசியத்தை உபதேசம் பண்ணுறார். நீங்கள் மட்டும் சிவபோகம்ங்கிற நிலைக்கெல்லாம் போகிறீங்களே, இது எப்படி வாய்க்க பெற்றது? இதே உலகத்தில் நாங்களும் இருக்கோம், ஆனால் இங்கே எங்களெல்லாம் நாங்கள் கூடவே இருக்கும்போதே உங்களுக்கு மட்டும் சிவபோகம் எல்லாம் வாய்க்க பெறுதே எப்படின்னு கேட்டால் அதற்கான ரகசியத்தை சொல்கிறார். ஆனந்த சுகரூபி அரணடிக்கீழ் என்றும் அனாதி சுகரூபி ஆன்மா. எப்போதும் இன்பமே வடிவமாக நீடித்து நிலைத்த பொருளாய் விளங்கும் பரமனுடைய திருவடிகளை சரணாகப் பற்றி அதன் அடியிலேயே அழுந்தி இருக்கும்போது ஆன்மாவும் அனாதி சுகரூபியாய் இருந்துவிடும். இதுதான் ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லும்போது ரொம்பவே சுலபந்தான் இதுன்னு தெரிஞ்சிடும். நாளையிலேருந்து பெருமானுடைய திருவடியை தவிர வேறு எதையும் பற்ற போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிடும். கிளம்பி வெளியில் போன உடனே ஆனோமலம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், அங்கேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் இதனுடைய தன்மை. அதோட எதிர்த்து போரிட்டேன்னு புறப்பட்டாலும் தப்பு, நம்மளால் ஒரு காலத்துலையும் முடியாது. சுட்டு கொண்டு திரும்பி வருவோம். திருவருளை நாடி இருக்கணும். இப்போ எப்படி இதை தொலைக்கிறதுனா திருவருளை நாடி இருக்கணும். பெருமானை அதிலிருந்து காத்துக்கொடு, அதிலிருந்து அடியனை காத்துக்கொடு, இதையே சொல்லிக்கொண்டே இருக்கும்போது தான் உயிர்களுக்கு 2 நிலைகளை சொல்கிறார். ஒன்று இயல்பாக இருக்கக்கூடிய அறியாமையாகிற நிலை. இயல்பே அதுதான் நமக்கு. ஏன்னா உணர்த்தினால்தான் உணர்த்து கொள்ள முடியும். உணர்த்தில் உணர்வேன்கிறார். சொல்லிக் கொடுத்தா தானே நமக்கு தெரியும். குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே சொல்லிக் கொடுத்தா தான் நமக்கு தெரியும். அப்போ சொல்லாமல் எதுவுமே விளங்கிக் கொள்வதற்கு நமக்கு திறமை இல்லை. ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஞானபோனகம் பண்ணினவருக்கு உண்டு, அந்தபடிக்கு சிலருக்கு தானே தவிர எல்லோருக்கும் கிடையாது. சாமானியர்களுக்கு சொன்னால்தான் நமக்கு தெரியும், சொன்னால் தான் தெரியும். அப்போது நமக்கு யாரான அதை எடுத்து சொல்லித்தான் அதை நாம் தெளிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இறைவனுடைய தன்மையை அறிந்து கொள்ளும் போது இயல்பிலே அறியாமைன்னு இருந்தது சிறப்பான ஒரு வடிவமாகும் போது இது ஆனந்த நிலைக்கு போயிடும். இறைவனும் அதுபோல 2 நிலைகளிலே செயலாற்றுவாராம். ஒன்று பராக்கிரமத்தினாலே மேம்பட்ட பொருளாக இருப்பது, மற்றொன்று கருணை முதலிய குணங்களை கொண்டு சிறப்பியல்பாக நமக்காக வேண்டியும் இறங்கி வருவது. அவருக்கு இருக்கும் பராக்கிரமத்துக்கெல்லாம் நம்மால் அவர் எதிர்க்கவே நிற்கவே முடியாது. கருணைங்கிற ஒன்றுத்தை காமிச்சு நாமெல்லாம் ஒப்பேற்றி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பல நேரத்தில் கோவப்பட்டு நான் என்ன தப்பு பண்ணிக்கிட்டே எனக்கே இந்த தண்டனைன்னு சுவாமிகிட்டே போய் நம்ம கேட்போம். அதை விட அறியாமல் இருக்க முடியுமா? ஒரு க்ஷணப்பொழுது அங்கே பார்க்காம இப்படி உள்ளே பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் என்னவெல்லாம் தப்பு பண்ணினோன்னு தெரியும். இந்த கணக்கை போய் அவர்கிட்டயே நம்ம கேட்போம். அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். பார்த்து சுவாமி வம்பாடு சிரித்து பேசுவாங்க. என்ன தைரியம் பார், நம்மகிட்ட வந்து என்ன கேட்குறான், சிரிச்சுட்டு போட்டோன்னு விட்டுடுவாங்க. அப்போ பண்ணினது நாம தான். அப்போ சிறப்பியல்பு எப்படின்னா பெருமான் கருணையினாலே கீழிறங்கி வந்து நம்முடனும் 2 கலந்து பராக்கிரமத்தன்மை இயல்பாக இருப்பது, சிறப்பியல்பு கீழே இறங்கி வருது. நமக்கு இயல்பு என்னன்னா அறியாமையிலே இருப்பது, திருவருள் விளக்கத்தால் சிறப்பு என்னன்னா ஆனந்த நிலைக்கு உயர்வு. இப்போ இப்படியே இருக்கிறதா அப்படி போகிறதான்னு பார்த்துக்கணும். ஞானசம்பந்த பெருமான்லாம் பல இடங்கள்லையும் ஆனந்தத்தை வலியுறுத்தியே சொல்லுவார். இன்பத்தை எந்நாளும் அடையலாம் என்பதை நாளும் இன்பம் தழைக்க இருக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. தினமும் அங்கே நாளும்னு சொன்னது க்ஷணப்பொழுது ஒவ்வொரு க்ஷணப்பொழுதும் இன்பமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நாளும் இன்பம் தழைக்க இருக்கலாம் முடியும். திருவேட்கடம் பதிகத்தை சொல்லுவார், நாளும் இன்பம் தழைக்க இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்ணுதலான் வெண்ணீற்றான் கமழ் சடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன் பேர் பல உடையான் விண்ணுதலாம் தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே. இயல்பாக அறியலாமா? இயல்பு நிலைக்கே உயரலாம். இயல்பு நிலை மனிதர்களுக்கு என்ன? அறியாமையிலே இருப்பது. விசேஷ நிலைதான் ஆனந்த நிலைக்கு உயர்வது. சுவாமிகள் என்ன சொல்லிட்டார்? இயல்பு நிலைக்கே நீங்க உயரலாம். ஆனந்தமாக இருக்கும் தன்மையே இயல்பு தன்மையாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். இதையத்தான் நாளும் இன்பம் தழைக்க இருக்கலாம்னு சொன்னது. அதுக்கே வாய்ப்பு இருக்கு. எப்போது தெரியுமா? கண்ணுதலான் வெண்ணீற்றான் கமழ் சடையான் விடையேறி பெண்ணிதமாம் உருவத்தான் பிஞ்சகன் பேர் பல உடையான் விண்ணுதலாம் தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி. இத்தனை குணங்களையும் சிவபெருமானுடைய லட்சணங்கள் எல்லாம் முதல்ல சொல்லிட்டார். கண்ணுதலான், முதல்னா நெற்றியிலே கண்ணுடையவன்.
வெந்நீற்றான், திருமேனி முழுக்க திருவெண்ணீர் பூசி இருக்கக்கூடியவர், கமிழ் சடையான், கொன்றை முதலிய இந்த மலர்களெல்லாம் சூடி அழகாக அலங்கரித்திருக்கக்கூடிய சடையை உடையவர், விடை ஏறி விஷபவாகனத்திலே ஏறி வரக்கூடியவர், பெண்ணிதமாம் உருவத்தான், பாகவத்திலே நலமாக விளங்கும் பெண்ணை ஒரு பாகமாக உடைய பெருமான், பிஞ்சகன், பேர் பல உடையான், பல பல திருநாமங்களை உடையவர், சர்ப்பங்களை எல்லாம் மேலே போட்டுக்கொண்டு ஆடக்கூடியவர், விண்ணுதலாம் தோன்றிய சீர்பிரமபுரம், இளமை தோற்றத்தோடவே இருப்பவர், எப்போதும் இளமையோடு இருக்கக்கூடிய இந்த பெருமான் மேலிருந்து இழிந்து கீழே இறங்கி வந்தார். இது அவருடைய சிறப்பியல். அவர் எங்கேயோ ஆகாசத்திலே அங்கே ஆனந்த தாண்டவம் புரியக்கூடியவர். இருக்கட்டுமே, இந்த சீர்காழியை சுற்றி இருக்கிற ஊர்களெல்லாம் இருக்கிற அடியார்கள்லாம் நம்ம வந்து பார்த்து நற்கதி அடையட்டுமேன்னு சொல்லி விண்ணுதலாம், அந்த விண்ணுதலாம் தோன்றிய ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்து பிரமபுரத்தை தனக்கான இடமாக நன்னி விரும்பி மருவி உறைந்தார். ஏற்றுக்கொண்டு இந்த ஊரில் இருப்போம்னு ஏற்றுக்கொண்டு வந்து தங்கினார். அந்த பிரமாபுரத்தை தொழ விரும்பி எண்ணுதலாம், சீர்காழிக்கு போகணும், அந்த பெருமானை தரிசனம் பண்ணணும், இதை விருப்பமாக வேணும் கொண்டாலும் போய் செஞ்ச பிறகுதான்லாம் சொல்லலை, தொழ விரும்பி, தொழுதால்னு சொல்லலை, தொழ விரும்பின்னு, தொழ விரும்பி எண்ணுதலாம், அவ்வளோ போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய் அந்த விண்ணிழி விமானமாம் ஆகாசத்துலேருந்து வந்து உட்கார்ந்ததான். சுவாமி அதில் தோணியப்பரா காட்சி தருவாராம், பிரம்மாண்டமான திருவுருவமா, மேலே சட்டநாதர் இருப்பாராம், கீழே லிங்க வடிவமாக இருப்பாராம், பிரம்மன் வழிபட்டதாம், இத்தனை ஆச்சாரியர்கள் வழிபட்டதாம், சம்பந்த பிள்ளையார் தோன்றி வளர்ந்த ஊராம் அவர். இதெல்லாத்தையும் நினச்சி 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 பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போய் தரிசனம் பண்ணணும்னு விரும்பினாலும் போர், தொழ விரும்பி எண்ணுதலாம், இதை நினைத்து கொண்டாலும் போரும், செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே. அந்த இடத்திலே ஆனந்தமானது இயல்பு நிலையாகவே கிடைச்சு விடுமா, இயல்பு நிலையாகவே கிடைத்து விடும் என்கிறார். இப்போ குறைந்தபட்சம் தினந்தோறும் நினைத்து கொண்டேவானு இருந்தாலும் இது போகணும், போய் தரிசனம் பண்ணணும், ஒரு வாட்டி பார்க்கணும், இதை நினைத்து கொண்டே இருந்தாலும் எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக, அது இயல்பாகவே இன்பத்தை பெற்றது போல காட்டித்தரக்கூடிய சிறப்பு உண்டு என்று சொல்லுகிறார். மீண்டும் வாரா வழியருள் புரிபவன், பாண்டி நாடே பழம்பதியாகும் கீர்த்தி திருவகரில் சுவாமி சொல்லுவார், மீண்டும் வாரா வழியருள் எங்கே இருந்துன்னா இந்த எண்ணத்தோடு கூடி இருப்பவர்கள் இன்ப நிலையிலேயே இருந்து அதிலிருந்து வருவதற்கே வழி இல்லாதபடிக்கும் செய்வாராம் பெருமான். அவரையே நினைத்து 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 ஏங்கி இருக்கும் பட்சத்தில் இன்ப நிலையிலேயே இருக்கும்படியாக செய்யும் சிறப்பு. அப்போ முடியாத இன்ப நிலை என்பது பெருமானுடைய கருணை முதலிய குணங்களையும் அதை பெருமான் வெளிப்படுத்தி அருளிய தில்லை முதலிய திருத்தலங்களையும் இதையெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தவர்களுக்கு அன்றி முடிவடையா இன்பம் கிடையாது. அதனால்தான் ஆலயம் தானும் அரணெனத் தொழுமேன்னு சொல்லி 12வது சூத்திரத்தில் சுவாமி சொல்கிறார். கடைசி சூத்திரத்தில் அங்கே கொண்டு போய் வைக்கிறார். எப்போ தான் இந்த இன்பம்னா திருக்கோயில்களிலேயும் அந்த திருக்கோயில்களாகவே திகழும் அடியார்களையும் வணங்குதல் என்ற நிலைக்கு 12வது சூத்திரத்தில் கடைசியில் கொண்டு போய் வைக்கிறார் சிவஞான போதத்தில். சிவாலய வழிபாட்டை இத்தனை முக்கியமாக கருதியது இதுக்குத்தான். ஆலயங்கள் தோறும் சென்று அரண்வடிவை பார்த்து பூசித்து வணங்கி வழிபட்டு தோத்திரம் செய்து நம்ம ஆச்சாரியர்கள் பாடிய பதிகங்களை அங்கே மெய்யுருக ஓதி வணங்கி அதையெல்லாம் சிந்தித்து பார்த்து கிடைப்பது போல இன்பம் மற்றொன்றிலே கிடைப்பதில்லைங்கிற, மற்றொன்றிலே கிடைப்பதில்லைங்கிற. அங்கே போனாலும் சிரமமாக தாங்க இருக்குது, போகிற 10 பேருக்கு நடுவில் சண்டை வருதுன்னா தனியாக போங்க. இங்கே என்ன கஷ்டங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்ன விடையோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர அது சங்கடமாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு என்னவோ அந்த விடை அதுதான். இப்படி எடுத்துக்கோங்க. கடைசியில் நாம் நிற்கும்போது நம்ம கண்ணுக்கு அவர் தெரியலனாலோ அவர் எட்டி பார்த்து நாம் வந்திருக்கோன்னு பார்த்துப்பார், அவ்வளவுதான். முட்டி மோதி போய் நான் அவரை பார்த்துட்டேன்னு காட்டுற ஆணவத்தை தவிர்த்து இந்த திருத்தலை எல்லைக்குள்ளே வர வச்சுட்டாரா, கோயில் வளாகத்திற்குள்ளே கொண்டாந்து சேர்த்துட்டாரா, அந்த சன்னதியை தரிசிக்கும்படி பண்ணிட்டாரா, ஆச்சு வேறு நான் வந்துட்டேன், எனக்கான கணக்கை நீ தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டா அவருக்கு வேறு வழி இல்லை, இருந்த ஆசனத்திலேருந்து எட்டி பார்த்தாலும் நாம் வந்துட்டோங்கிறத பார்த்துப்பார். அதனால் அங்கேயும் போகி முட்டி மோதித்தான் செய்யணும் அவசியமே கிடையாது. அந்த தலத்துக்கு வரவழைத்தாரே அதுவே பெரிய கருணை, திருக்கோயிலுக்குள்ளே வரவழைத்தாரே அதுவே பெரிய கருணை, சன்னதி வாசல் வரைக்கும் கொண்டாந்தாரே அதுவே பெரிய கருணை, திருமேனியை காட்டி கொடுத்தாரா இன்னும் நல்லது தான், இல்லையா இல்லை அவ்வளோதான். அந்த நிலையிலும் ஆனந்தம் தான். வரவழைச்சிட்டு எனக்கு இப்படிலாம் சங்கடம், அதுக்கு அங்கே இடமே கிடையாது. அடியார் மனதில் அப்படி பதியவே முடியாது, ஒரு காலத்துலையும் பதிய முடியாது, ஒரு காலத்துலையும் பதிய முடியாது. அப்போ என்ன ஆகிடும், அங்கே போயும் துன்பம் தானே பட்டேங்கிற மாதிரி ஆகிடும். அடியார்களுக்கு இலக்கணம் எப்போதும் இன்பமாக இருத்தல், ஆனந்தமாக இருப்பது. கோயிலுக்கே வந்துட்டோமே, ஊருக்கு வந்துட்டோமே, எத்தனை பேருக்கு ஊருக்கு வர முடிஞ்சது, எத்தனையோ பேரால் முடியலையே. மொத்த உலக ஜனத்தொகையில் ஒரு 1 லட்சம் பேர் தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க, அதில் ஒருத்தனாக பெருமான் என்னை நினைத்தாரே, அது பெரிய பேர் இல்லையா?
இந்த தூரத்துலேருந்து பார்க்கும்படியாக செஞ்சாரே, வந்த 1,70,000 பேர் தானே உள்ள விட்டான், அதிலே கொண்டு போய் விட்டான். இந்த அளவிலே பக்குவப்பட்டவர்கள் பார்ப்பார்கள். இதையே தான் வாழ்க்கைக்கும் வரையறையாக வைத்திருந்தார். அதை விட நாம் எத்தனையோ அவசரமாக இருக்கோமே, பரவாயில்ல, அவங்க படுற கஷ்டத்தை சுவாமி நமக்கு தரலையே, அந்த படிக்க வைக்கலையே, அதுக்கு இப்படித்தான் சொல்லி சொல்லி இன்பத்தையே நாடி இருந்தார். துன்பப்படுறதுக்கு நிச்சயமாக நமக்கு உரிமை இருக்குது, அதே நேரத்தில் இன்பப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதை எடுத்துக்கணுங்கிறத பெருமான் கொடுத்த ஞானத்தை கொண்டு நாம் பார்க்க வேண்டியது. விதி இருக்கிற பட்சத்தில் எத்தனை கட்டத்துலையும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சோம்னா நிச்சயமாக சந்தோஷமாகவே இருக்கலாம். இல்லை இத்தனையும் இருந்தும் நான் வருத்தம் தான் படுவேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வினைப்பயன் அது அப்படித்தான் வேலை செய்யும். அந்த இடத்துல ஆணவம் நம்முடைய வினையை தூண்டிவிட்டு வேற அவன் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சுட்டு அந்த இடத்துல அவ்வளோதான் இருக்க முடியும். அப்போது இயல்பு நிலை சிறப்பு நிலைன்னு இரண்டை சொல்லி, உயிர்களுக்கு இயல்பு நிலை என்பது அறியாமையோடு சம்பந்தப்பட்டு துக்கத்திலே இருப்பது. நீங்கள் அந்த இயல்பு நிலையிலேயே இருக்கணும்னா நல்லபடியாக இருக்கலாம், குறையே இல்லை, யாரும் வற்புறுத்த போகிறதில்லை. எனக்கு இது வேண்டாம், நான் சிறப்பு நிலைக்கு உயரணும்னு சொன்னால் சிவசம்பந்தத்தால் அரணடி கீழ் என்றும் அனாதி சுகரூபியாக உயரும் பட்சத்தில் உயிர்கள் ஆனந்த நிலையை இறைவனுக்கு வாய்க்கப்பெற்ற அதே ஆனந்த நிலையில் தானும் இருக்கும். அதைத்தான் சொல்லிட்டார், அனாதி இருந்த மலம் போக்கி. இப்போ ஆணவன் மலமெல்லாம் போயிட்டுதுனா தான் ஆனந்தம் வரும். அரணடி கீழ்னு போன பிறகு ஆணவத்துக்கு அங்கே இடமில்லை. அப்போ அனாதி இன்பம் நமக்கும் வாய்க்கப்பெற்றது, சுகரூபி ஆகிவிட்டது. இது நடந்ததுனாலே தனியாக சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டார், அனாதி இருந்த மலம் போக்கின்னுட்டார். இன்ப நிலையை அடைந்து விட்டால் அதற்கு மேலே அங்கே அறியாமை முதலியவற்றை ஏற்படுத்தும் மலத்திற்கு இடமில்லை, அது நீங்கிவிட்டது. திருவருள் விளக்கத்தால் பலகாலமாக பற்றி இருந்த அந்த அனாதி ஆணவ மலமானது போக்கி அதை நீக்கி இறை அருளினாலே. இது இத்தனை எப்படி பண்ணின திருவருளாலே. நாளையிலேருந்து ஒரு சங்கல்பம், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு மேலே நான் ஆணவப்பட போகிறதில்ல அப்படின்னு சங்கல்பம் எடுத்துகிட்டு உட்கார்ந்தா அந்த சங்கல்பமே ஆணவம் தான். நான் அதை செய்து விடுவேங்கிற ஆணவம் தான் அங்கே, அதுதான் செயலாற்றி இருக்கு. திருவருளை நாடி இருக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், அதுக்கு தடையே கிடையாது. எத்தனையும் பண்ணலாம், போற்றி போற்றி செய்ய போற்றின்னு எவ்வளவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், குறையே கிடையாது. நித்தமும் பிரார்த்தனை, என்னென்ன வேணுமோ அது லௌகீக விஷயமாகட்டும், இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் தேவையானவற்றை எல்லாம் சேர்ப்பதாகட்டும், அடியனுக்குன்னு வாய்த்த சில கடமைகள் இருக்கு, அதற்கும் நீதான் அருள் தரணும்னு ஆகட்டும், குறையே இல்லை, நிச்சயம் பண்ணலாம், அது அத்தனைக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் நான் செய்ய முனைகிறேங்கிற நிலையிலே இல்லாமல் பெருமானை உன்னிடத்தை வைத்திருக்கிறேன், நீதான் அருள் தரணும், உன் அருளையே நாடி இருந்து. இன்னும் ஆச்சாரியர்கள் எப்போதும் உன் அருளை நாடி இருக்கும் நிலையிலேயே வைங்கிறாங்க, அதுக்கும் உன்னையே நாடி இருக்கும்படியாகவே, அடுத்தடுத்த நிலைக்கு உன்னையே நாடி இருக்கும்படியாகவே. இந்த உரிமையோட தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பசித்தால் பெருமான்கிட்ட தான் கேட்பார். நீ இருக்கும்போது நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? உங்ககிட்ட இல்லைன்னா வீடு வீடாக போய் கேட்டானா வாங்கிட்டு வா. திருக்கச்சூர் ஆலக்கோயிலில் மத்தியான வேளையில் போனார், மடப்பள்ளியில் பிரசாத விநியோகமெல்லாம் ஆகி முடிச்சாச்சு, கோயில் சாத்தியாச்சு, வந்தவர் சுந்தரர். சுவாமியால் சும்மா இருக்க முடியாது, இல்லைன்னா பாடமாட்டேன்னு புரட்டு விடுவார். சுந்தரர் தமிழ் கேட்கலன்னா சுவாமியால் இருக்க முடியாது. பார்த்தார், சுந்தரனுக்காக இதை செய்ய முடியாதா? யார் யாரோ ரிஷிக்காகலாம் பிச்சை எடுத்தோமே, இவருக்காக செய்ய முடியாதான்னு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு வேதியர் வேடத்தில் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் மத்தியான வேளையில் கதவு தட்டி வாசல்ல நின்று கை நீட்டி பலியேற்றானாம் பெருமான். எப்போன்னா அந்த திடச்சித்தம் சுந்தரருக்கு இருந்தது. உன்னை நம்பி வந்துவிட்டேன், நான் யாரை போய் கேட்க முடியும்? நான் யாரையும் போய் கேட்கலாம் மாட்டேன். வாஸ்தவத்தில் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ராஜா வீட்டில் தான் வளர்ந்தார் அவர், தியாகராஜா வீட்டில் தானே வளர்ந்தார். அப்போ நான் போய் யாரையும் கேட்க மாட்டேன், நீ தான் எனக்கு பண்ணணும்னு விட்டார். பெருமான் புறப்பட்டு வந்தேன். அதெல்லாம் அது பெருமானுக்கு ரொம்ப பிடித்த காரியம். அதெல்லாம் தன்னை இழித்து கொண்டு தன் நிலையை குறைத்து கொண்டு, யாரோ ஒருத்தருக்காக விறகு வெட்டியாக வந்தார், யாரோ ஒருத்திக்காக என்னென்னமோ ஒரு லீலையெல்லாம் பண்ணினாரே மதுரையில், இது சுந்தரராச்சே. யார் யாருக்கோ சாமானியர்களுக்கெல்லாம் செய்யும் போது யாரோ ஒரு குழந்தை அவனுக்கு மாமனாக வந்து வாது செய்யணும்னு இவருக்கு என்ன விதி? அங்கே வந்து நின்று எல்லாரும் முன்னாடி வழக்காடு மன்றத்திலே இவர் சாட்சியாக வந்து நிற்கணும்னா, சாட்சின்னா அங்கே மேலே அடுத்த பெரியவங்கள்லாம் வந்தால் இவருக்குன்னு ஒரு நிலை தானே, சாட்சி கூண்டில் தானே நிறுத்தப்பட்டார். கவலையப்படலையே. நம்பின அந்த ஒரு பெண்ணுக்காக அந்த பிள்ளைக்கு நான் தான் மாமா, நிற்கிறாளே இவளுக்கு நான் தான் அண்ணன்னு யாரோ ஒருத்திக்காக வந்து நின்னார் பெருமாள். யார் யாருக்கோ பண்ணினவர் சுந்தரருக்கு செய்ய மாட்டாரா? அந்த திருடச்சித்தத்தோடு ஆச்சாரியர்கள் இருந்தபடியால் மட்டும்தான் பெருமான் நிச்சயமாக கைவிடலை. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கத்தில் அவரையும் பிடிச்சிக்கிறோம், இன்னொரு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அங்கேயும் சொல்லிடுறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, உன் வேலையை நீயே பார்த்துக்கோங்க, இவ்வளவு சாமர்த்தியம் இருந்தால் நான் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, இத்தனை கோடி உயிர்கள் இருக்குது, எல்லாருக்கும் பார்க்க வேண்டியிருக்கு, நீ ரொம்ப சமர்த்தன், நீ உன் காரியத்தை பார்த்துப்பேன், உன் திறமைக்கு நீ பார்த்துக்கோன்னு விட்டுவிடுறார். நம்ம திறமைக்கு என்ன ஆகுமோ அது தான் ஆகும். நமக்கு அளவுபட்டது தானே சக்தி, பெருமானை போல இல்லையே. அளவுபட்ட சக்திக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அந்த இடத்தில் பெருமானை மட்டுமே பற்றி இருந்த நிலையில் இவர்கள்
திருவருள் விளக்கத்தால் அனாதி இருந்த மலம் போக்கி இறை அருளினாலே இருந்தபடியே கண்டிரு. நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், இருந்த இடத்துல அப்படியே இருந்துட்ட. யாரானா ஏதாவது உதவி செய்கிறேன்னு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னும் போது நாம் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண உதவியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் பேசாமல் இருந்தால் மட்டும் போகிறோம், அதுவே பெரிய உதவிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே இருந்துட்ட. நீயா ஒன்றும் பண்ணிக்காத, இருந்தபடியே கண்டிரு. இத்தனை காலமும் நீயாக ஒன்றையும் செய்யவில்லைங்கிற நிலைக்கு உயர்ந்த பிறகு இதெல்லாம் என்னை சார்ந்து நடப்பவையெல்லாம் எனக்கு முன்னாடி நடக்கிற காட்சிகள். எனக்கு அதில் அப்பப்போ ஏதோ ஒரு கதாபாத்திரம் நடுவில் வந்து பேசுகிறோம். இந்த நாடகத்துலலாம் பார்ப்போம் இல்லையா, 10 பேர் நடிப்பாங்க, ஒரு காட்சியில் 4 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பழக்கம், நேரம் தெரியும், இதை இவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவர் உள்ளே வந்துடணும், இதை இவர் பேசும்போது இவர் பின்னாடி போயிடணும். இந்த படிக்கு பழக்கி எப்படி நடிக்குதோ அதே மாதிரி தான் இங்கே எதிரே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, இப்போ நான் அடுத்து போகணும்னு. அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து வைத்திருக்கிறான். இத்தனை கோடி பேரையும் சேர்த்து இயக்குகிறான், அங்கிருந்து இயக்கி கொண்டு இருக்கிறான். அந்தபடிக்கு நமக்கு எங்கே என்ன நேரமோ அந்த இடத்துல போய் அதை செய்கிறோம் தானே தவிர்த்து இதை நான் செய்யணுங்கிற அகங்காரத்தினாலே நானே பண்ணினேங்கிறதுக்காக முட்டி மோதி இது நடக்கவில்லை. வினை தொடர்பை பெருமகன் ஏற்படுத்தி யார் யார் எந்தெந்த காலத்தில் யாரோட சம்பந்தப்படணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கான். அதற்கு தகுதியாகத்தான் அந்தந்த சம்பந்தங்கள் வாய்க்கப்பெறுகின்றன. அது எத்தனை காலத்துக்கு இருக்கணும்னு சங்கல்பமோ அத்தனை காலத்துக்கு இருக்கும். அது எப்போ இல்லைன்னு ஆகுதோ அப்போ இல்லை. அதனால் வந்த காலத்திலேருந்து சம்பாதித்தவர்கள் அத்தனை பேரையும் கூடவேவா நாம் வச்சுட்டு இருக்கோம்னா இல்லையே, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர்களுக்கு அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம், அவர்களுக்குன்னு ஒரு கட்டுரையை கொடுத்துருக்கார் பெருமான். அவர் இந்த நேரத்தில் இங்கே இருக்கணும், அடுத்த காட்சிக்கு அவர் வேறு இடத்துக்கு போகணும்னா அதை பண்ணிடுவார். எங்கே நடத்துமோ, எங்கே இருத்துமோ, எங்கே கிடத்துமோ என்று அறியேன்னு இவரே தான் சொல்கிறார். இந்த ஊரில் இந்த நிமிஷம் இவன் நடத்தணும்னு நினச்சாரா நடந்து கொண்டிருப்பேன். எங்கே நடத்துமோ, எங்கே இருத்துமோ, ரொம்ப நடந்துட்டான் உட்காரணும்னு பெருமான் நினைச்சிட்டாருன்னா அங்கே உட்கார வச்சுருவார். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்காந்துக்கிட்டே இருந்தவனுக்கு இன்னும் முடியல, எங்கே கிடத்துமோ படுக்கணுமானா படுக்க வச்சுடுவார். அவ்வளவுதான். கங்கை மதி சூடினான் தில்லையிலே தொந்தோம் என்று ஆடினான் எங்கோன் அருள்ன. இதை யார் செய்யறதுன்னா, யார் ஒருவன் தலையிலே கங்கையும் சந்திரனையும் சுமந்திருக்கிறாரோ, யார் ஒருவர் தில்லை அம்பல வெளியிலே தொம் 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 தொம்னு அந்த ஜதிக்கு ஆடிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் திருவருளால் இது அத்தனையும் நடந்தது. அந்த திருவருள் எங்கே நடத்துதோ அங்கே நான் நடந்துட்டு இருப்பேன். அந்த திருவருள் எங்கே இருத்துதோ அங்கே நான் இருந்தபடி இருப்பேன். அந்த திருவருள் எங்கே எப்போது கிடத்தியதோ அங்கே நான் கிடந்துடுவேன். இது நான் இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அதுதான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நானாக முயற்சி பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது தான் ஆணவம் முதல்ல துளிர்விட தொடங்குகிறது. அப்போ எதுவுமே நான் பண்ண வேண்டாமான்னா வேண்டி இருக்கலாம். நாளையிலேருந்து நீங்கள் சொன்னதுக்காக நான் எதையும் பண்ண போகிறதில்லை, கிடந்தபடி கிடந்து கொண்டே இருப்பேன். இன்றைக்கி ராத்திரி போய் படுத்தேன்னா அவ்வளோதான், காலையில் நான் எழுந்திருக்க போகிறதில்லைன்னு செய்து பாருங்கள். கடமை உங்களை இப்படி சும்மா விடாது, அதுவும் திருவருள் தான் செய்கிறது. இவன் ஏதோ சொல்லிட்டான், இப்போ நான் அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தால் நடந்துருமான்னு அங்கேருந்து யாரானா வந்து விடுற சத்தத்துக்கு நாமே எழுந்து உட்காந்துருவோம். திருவருள் அதுதான், அப்படித்தான் திருவருள். அங்கேயும் நீங்களா எழுந்து உட்காரலேங்கிறத புரிந்து கொள்ளணும். அங்கே ஆட்டி வைத்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அவ்வளவுதான். காட்டாத போது அவன் காட்ட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா, காட்டாரார் கண்ணுதலான் காட்டாக்கால். அது அந்த நிலையில தான் இது எப்போதுமே கணக்கு கொள்ளப்படுகிறதே தவிர கட்டிலிருந்து எழுந்து காலை ஊன்றுவது கூட நம் கையில் இல்லை, நிச்சயமா இல்லை. இதை இப்போ வரைக்கும் எப்பயும் ஒத்துக்கிட்டே இல்லை அதெல்லாம் கிடையாது, நானே பண்ணிடுறேன்னு சொல்லலாம். ஒரு நாள் வரும், எப்போதும் எழுந்துருவார், இன்றைக்கி இன்னும் எழுந்திருக்கலேன்னு யாராவது வந்து தட்டும் போது தான் இனி இவர் எழுந்திருக்க மாட்டார் நிலை வரும். அப்போ யார் அந்த இடத்துல நிறுத்தினா? தினம் நானே தான் எழுந்தேன்னா இன்னைக்கு அதையும் நான் தான் செஞ்சேனா? இன்னிலேருந்து இனிமேல் இல்லை, அவ்வளோதான், இவருக்கு முழிப்பு இல்லைங்கிறத நான் தான் செஞ்சேனா? இல்லையே. அப்போ இதை யார் செய்தாரோ அவரே தான் இத்தனை மணிக்கு தினம் இவர் எழுந்திருக்கணுங்கிறதையும் செஞ்சார். அதிலிருந்து உறங்கும் தனையும் அவர் பண்ணின சங்கல்பம் தான். எத்தனையும் எப்படி பார்த்தும் உயிர்களுக்கு சுதந்திரம் பொட்டளவிலும் இல்லை. அவர் என்னைக்கு எப்படி எதை முடிவு செய்தாரோ அதன்படித்தான் நடக்கிறது. அதனால் அனாதி சுகரூபியான பெருமான் அரண் அடிக்கீழ் இருந்தபடி நீயும் அனாதி சுகரூபி ஆகலாம், அனாதி மலத்திலிருந்து திருவருள் விளக்கத்தால் மீளலாம். இதையே பார்த்து கொண்டு இங்கேயே இப்படியே இருன்னு சொல்லித்தான் கமலை ஞானப்பிரகாசர் அடியனுக்கு செய்த உபதேசம்னு 34வது பாடலிலே சொல்லுகிறார். அனாதி சுகரூபி அரணடி கீழ் என்றும் அனாதி சுகரூபி ஆன்மா அனாதி இருந்த மலம் போக்கி இறை அருளினாலே இருந்தபடியே கண்டிருன்னு சொல்லி 34வது பாடலை நிறைவு செய்கிறார். 35வது பாடல், இற்றை வரை கரணத்தோடு இணங்கினையே இற்றை வரை சென்மம் எடுத்தனையே இற்றை வரை துன்ப வெள்ளத்துள்ளே துளைத்தனையே ஈதர நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு. பெரிய உபதேசம், ரொம்ப ஆழமான பெரிய உபதேசத்தை செய்திருக்கிறார். 35வது பாடல்
இதற்கான பொருள் விளக்கத்தை திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாளைய தினம் 7 மணிக்கு இதே தேவாசிரியர் திருக்காவணத்தில் பார்ப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்கும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாய் கூறி நிறைவு செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தே. ஆரூரா தியாகேச. நன்றி, வணக்கம்.